ஹல்லேலூயா. இயேசுவுடைய வருகையின் கடைசி நிமிடங்கள்ல இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மிக கடைசி நிமிடங்கள்ல இருக்கும். 4 கிரியைகளை இயேசு அவருடைய சபை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால 4 கிரியைகளை செய்வேன் இந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதுல 3வது கிரியையில நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. 3வது கிரியை இன்னும் ஒன்று தான். 3வது கிரியைன்னா என்னன்னா ஷார்ட் சினாப்சிஸ் கொடுத்துருந்தேன். 3வது கிரியை என்னன்னா, இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்புக்கு அஸ்திபாரம் போட்டார். கடைசி நாட்கள்ல இஸ்ரவேலர் மீட்டு கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காக, இஸ்ரவேலர் மீட்டு கொள்ளப்பட வேண்டிய காலம் வரும்பொழுது என்ன பண்றாருன்னா, அவங்க மீட்டு கொள்ளப்பட வேண்டிய அந்த தேதி, அந்த நாளிகை தள்ளி போட முடியாது. அதனால என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு ஒரு புறஜாதி, இயேசுவுக்கு ஒரு புறஜாதியார் நிறைவு உண்டாகும்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. அனுமதி தான் நம்ம அந்த வசனங்களை பார்க்க போறோம். புறஜாதியார் நிறைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஏசாயா 53:12, ரோமர் 11:25 2 வசனங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதற்கு பெயர் என்னன்னா, புறஜாதியாரில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அந்த பங்கை நிறைவேற்ற வேண்டியது நீங்களும் நானும் தான். புதிய ஏற்பாட்டு சபை புறஜாதியர் சபை, நீங்களும் நானும் தான் அந்த பங்கை பெற்றுக் கொடுக்கணும். அதை பெற்றுக் கொடுக்காத போது என்ன பண்றாரு, அங்க தேதி ஃபிக்ஸ்டு, அந்த நாளும் நாளிகையும், எதுக்கு? இஸ்ரவேலருக்கு மீட்பின் கதவை திறக்க வேண்டிய நாளும் நாளிகையும் அது தள்ளி போட முடியாது. இட் cannot be postponed. அப்படிங்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, புறஜாதியருடைய சபையை, அதாவது கிறிஸ்தவர்களை யார் கையில ஒப்பு கொடுக்கிறாரு? பிசாசு கையில ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியின் நிறைவை உண்டாக்குறாரு. இதுதான் 3வது ஸ்டெப். இரத்த சாட்சியின் நிறைவை உண்டாக்குறாரு. அந்த இரத்த சாட்சி நிறைவின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த இரத்த சாட்சியின் நிறைவு நடந்து கொண்டே இருக்கும் பொழுது 4வது, அதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு, புறஜாதியார் மேல, மற்றவர்கள் மேல ஒரு நியாய தீர்ப்பு. முதல்ல நியாய தீர்ப்பு துவங்குறது எங்க இருக்கு? 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டின் மேல. அதற்கு அடுத்தது புறஜாதியார் மேல ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. அதுக்கு பேர் நீதி சரிக்கட்டும் நாள். லூக்கா 21:22 பார்க்கிறோம். நீதி சரிக்கட்டும் நாள். அந்த நீதி சரிக்கட்டும் நாள் பண்ணும் பொழுது 4வது ஸ்டெப் என்ன பண்றாருன்னா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்றார். இதை நம்ம ஆகாய் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அப்படி அசைய பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா, ஏசாயா 13:13 பார்க்கிறோம். ஏசாயா 13:13 அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை வெட்டாந்தரையும் அசைக்கும் போது என்ன நடக்குங்கிறத பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால், அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் இப்ப நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ரொம்ப ஹிஸ்டாரிக்கல், அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா பூமியை மொத்தம் அண்ட சராசரத்தை க்ளோஸ் பண்றதுக்கு, முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இயேசு பொத்தான தட்டிட்டார். பொத்தான தட்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பு போயாச்சு. 3வது ஸ்டெப் ஆன்ல இருக்கு. 4வது ஸ்டெப் இப்ப நான் சொன்னேன், ஆகாய் 2:6. இந்த 2:6 பண்ணும் பொழுது அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் எப்படி அசைய பண்றாருன்னா, ஒரே ஒன்று அசைய பண்றாரு, பூமியை அந்த அஸ்திபாரத்திலிருந்து தள்ளி விட போறாரு. இதுதான் ஏசாயா 13:13. அது பண்ணும்போது உலகத்துல ஒரு பெரிய அழிவு இருக்கும். அது புறஜாதியா இருக்கு. மற்றவங்களை இயேசு பக்கம் கொண்டு வர்றதுக்கு எல்லா வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுவார். உலகத்தோட எல்லா பொருளாதாரங்களையும் தலையில மொட்டேர்னு ஒரு அடி அடிச்சு தரமட்டம், எல்லாரையும் தரமட்டம் கொண்டு வர போறார் ஆண்டவர். இயேசு கொண்டு வர போறார். இதுதான் மனுஷகுமாரனுடைய கோபாக்னே நாள். நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 2:12. சங்கீதம் 2:12 பார்க்குறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். தட் இஸ் அ வேர்ட். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இப்போ இந்த ரகசியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ரைட் தானா? ரோமர் 11:25 இனிஷியேட் பண்ணிப்போம். ரோமர் 11:25 2வது பகுதியில், அது என்னவெனில், புறஜாதியார் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். மறுபடியும் படிக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியார் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். என்னன்னா,
இதுல 2 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒண்ணு நடக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? புறஜாதியாரின் நிறைவு. இந்த புறஜாதியாரின் நிறைவு எங்க இருக்குது? ஏசாயா 53:12. ஏசாயா 53:12 பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கொடுக்கிறாரு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் நம்பர் 1, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அல்லேலூயா. இப்ப புறஜாதியார் நிறைவு. ரோமர் 11:25 படி இயேசு வர்றதுக்கு முன்னால புறஜாதியார் தேசங்கள் ஒரு நிறைவு ஏற்படும். அநேகரை பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு பங்காக கொடுப்பார். அல்லேலூயா. இந்த அநேகரை பங்காக கொடுப்பது இட் இஸ் சப்போஸ் டு பி a gradual process. அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சாரு. யோவான் 19:30 அவர் பிதாவிடம் தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சாரு. அந்த நொடியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிதாவாகிய தேவன் ஒருத்தரையா பிடிச்சி தன்னுடைய குமாரனுக்கு பங்காக கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பங்கை கொடுக்கும் பொழுது அதுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டா யாரை யூஸ் பண்றாருன்னா சபை, புறஜாதியாருடைய சபை. இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாரு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பாவிகளை மீட்க வந்தார். அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். தப்பு. அவர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாருன்னா இஸ்ரவேலருக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு வந்தார். ரெண்டு காயின். ஒரு பக்கம் இஸ்ரவேலருக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு, அவங்கள புறம் தள்ள போறதுக்கு, தள்ளுறதுக்காக வந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பண்ணின அந்த உடன்படிக்கையை ரத்து பண்றதுக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பண்ணின உடன்படிக்கையை தள்ளி போடுறதுக்கு. அல்லேலூயா. தள்ளி போட்டு அவரை பேரை மாத்துறதுக்கு. இதை பத்தி நான் பேசணும்னா இன்னும் நேரம் ஆயிடும். ஆனா சுருக்கமா சொல்றேன். ஆதியாகமம் 17:1, 2, 3, 4 பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. 19வது வசனத்தில் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், ஈசாக்குன்னு அவனுக்கு பேரிடு, அவனோடும் அவனுக்கு பிறக்க போகும் சந்ததியோடும் நான் நித்திய உடன்படிக்கை பண்ணுவேங்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 17:1 இயேசுவோட அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்ப ஈசாக்கோட உடன்படிக்கை பண்றாரு. ஆதியாகமம் 26:5. ஆதியாகமம் 26:5 ஈசாக்கோட உடன்படிக்கை பண்றாரு. யாக்கோபோட ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12-15, 14வது வசனம் படிச்சு பாருங்க. உனக்குள் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா யாக்கோபோடு ஆதியாகமம் 28:14 உடன்படிக்கை முடிச்சிட்டார். 3 பேரோட உடன்படிக்கை முடிச்ச உடனே என்ன பண்ணார் தெரியுமா? அவர் பேரை மாத்திட்டார். அன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் அவருக்கு பேரு சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன பண்ணார் தெரியுமா? இந்த 3 பேரோட உடன்படிக்கை பண்ணால பேரே மாத்திட்டாரு. அவர் பேர் என்ன மாத்தினார் தெரியுமா? நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 3:6 மோசேட்ட சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உள்ள தேவன்கிறாரு. 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு, தலைமுறை தோறும் இதான் என் பேர் பிரஸ்தாபம் இதுதான், இனிமே வேற பேர் எனக்கு கிடையாது, எனக்கு ஒரே ஒரு பேரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தாவீதை போல அவருக்கு உண்மை உள்ளவரா இருந்தீங்கன்னா அவர் பேர்ல உங்க பேரை சேர்த்துருவார். அதே தேவன் வாக்கு மாறாதவர். அதே தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர்னு சொன்ன அதே தேவன் தான் கீழே இறங்கி வந்தாரு, கன்னி மரி வழியா இறங்கி வந்தாரு. அதே தேவன் தான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் மந்தமானவர், சர்வ வல்லவர், அல் மைட்டி காட்னு வெளிப்படுத்தல் 1:8 சொல்றவரும் அவரு தான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், இயேசு யாருன்னு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்னார்ல, அவர் தான் இறங்கி வந்தாரு கன்னிமரி வயித்துல. அவர் தான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. வெளிப்படுத்தல் 1:8 சொல்றாரு, ஐ ஆம் த அல்மைட்டி. அல்லேலூயா. ஐ ஆம் த அல்மைட்டி காட். சேம். அவர் மாறல, அவர் தான், இயேசு தான். ஏதேன் தோட்டத்துல யார் இருந்தது? பிதாவாகிய தேவன். எல்லாரும் சொல்லுவீங்க, எல்லாரும் பிதாவாகிய தேவன் சொல்லுவீங்க. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளோட கொஞ்சி குலாவிக்கிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, குமாரன் தான். இதை பத்தி நான் வசனங்களை தியானம் பண்ணா இன்னும் நேரம் ஆயிடும். இப்போ உடன்படிக்கை பண்ணிட்டாரு, பேரை மாத்திட்டாரு. பேரை மாத்தினோன்னா இதுக்கு பிறகு இஸ்ரவேலருடைய நிலை என்ன? அவன்
தேவனை, ஜீவனுள்ள தேவனை புறந்தள்ளினான். எல்லா விதத்திலையும் புறந்தள்ளினான். நம்ம பார்க்குறோம் 40 வருஷம் அவன் எகிப்தில் இருந்த காலத்தில் யாரை கும்பிட்டானா? ஆமோஸ் 5:25-26 பார்க்குறோம். ஆமோஸ் 5:25-26 பார்க்குறோம். மோளேக்குக்கும் ரெம்பானுக்கும் சப்பரத்தை தூக்கிட்டு போனான். சப்பரத்தை தூக்கி ஒரு பக்கம் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப்பு மோளேக்குக்கும் ரெம்பானுக்கும், நட்சத்திர ராசிக்கு ரெம்பானுக்கும் சப்பரம் தூக்கிட்டு வந்தானுங்க. இதுதான் அடுத்தது. இந்த தாவீது அவருக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். அவனுக்கு நிரந்தர வீட்டை கட்டுவேன்னு சொன்னாரு. அவன் குமாரன் என்ன பண்ணான்? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 5வது வசனம் நம்ம பார்க்குறோம். அவன் மனைவிகளுக்கெல்லாம் அது என்ன ரொம்ப அசிங்கமான அந்த சீதோனியரின் தேவிய அஸ்தரோத்துக்கும் காமோசு தம்மூசு எல்லாத்துக்கும் அவன் என்ன கட்டினான்? கோயில் கட்டினான். 8வது வசனத்துல அவனுடைய 1000 மனைவிகளுக்கும் விக்கிரக கோயிலை கட்டினான். 3வது வசனத்துல பார்க்குறோம் அவனுக்கு 1000 மனைவிகள். தேவன் அவனுடைய 1000 மனைவிகளை பற்றி குறை சொல்லலை. ஆனால் அந்த 1000 மனைவிகளுக்கும் எந்த கையால் பரலோக தேவனுக்கு தேவாலயத்தை கட்டினானோ அதே கையால் அவளுகளுக்கு என்னத்தை கட்டினான் தெரியுமா? விக்கிரக கோயில்களை கட்டினான். வார்னிங் கொடுத்தாரு. 1 ராஜாக்கள் 11:9 வார்னிங் கொடுத்தாரு. டோன்ட் டூ இட் அப்படின்னாரு. டோன்ட் டூ இட் அப்படின்னாரு. 2 தடவை தரிசனமாகி சொன்னார், கேட்கல, தள்ளி போட்டார். வேலைக்காரன்ட்டு கொடுத்தாரு. எரோபியாம்ங்கிற வேலைக்காரன்ட்டு கொடுத்தாரு. இந்த எரோபியாம் வேலைக்காரன்ட்டு 10 கோத்திரத்தை கொடுத்தாரு. இவன் உண்மையுள்ளவனா இருந்தானா? 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 28வது வசனம். எரோபியாம் என்ன பண்ணான் தெரியுமா? 2 கண்ணுக்குட்டியை கொண்டு கோயிலில் கொண்டு வச்சுட்டு, இதுதான்ப்பா உங்களை எகிப்து தேசத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்த கடவுள் அப்படின்னு சொன்னவொடனே எல்லாம் அதை கும்பிட துவங்கினான். அல்லேலூயா. அநியாயம் பண்ணான் எரோபியாம். அது மட்டும் இல்லை, 33வது வசனத்தில் தானே நியமித்து கொண்ட 8வது மாதம் 15ஆம் தேதி ஒரு விழாவை அனுசரித்து பலியிட்டான். 2 பெருத்த அநியாயம் பண்ணான். விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தான், புதிதாக ஒரு பண்டிகையில் கொண்டு வந்தான். இது 2ம் பரலோக தேவனுடைய அதிகாரம். பண்டிகைகளை கொடுக்கறது பரலோக தேவனுடைய அதிகாரம். அதை அவன் கையில் எடுத்துட்டான். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் என்ன பண்ணுறோம்? நம்மளும் பண்டிகைகள் வச்சுருக்கோம். கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வச்சுருக்கோம், லென்த் டேஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நமக்கு இஷ்டத்துக்கு பண்டிகைகள் வச்சுருக்கோம். நான் இப்போ புதுசாக பார்க்குறோம். என்ன பண்டிகையாக நான் குவைத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் இந்த விளையாட்டுகள் இருக்குது. கிறிஸ்தவன் சொல்லிட்டு எல்லாரும் தலைகளை பிசாசு கையில் இருக்கிறாங்க. என்ன விளையாட்டு தெரியுமா? அது என்ன? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை பண்டிகை. அறுவடை பண்டிகை எங்கே இருக்குது? லூக்கா 100வது அதிகாரம் 100வது வசனத்தில் இருக்குல்ல? அல்லேலூயா. எல்லாரும் அறுவடைக்கு நீங்கள் விவசாயம் பண்ணலைனாலும் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் கொண்டு ரெண்டு கிராப்பை கொண்டு வச்சு சபைக்குள்ளே கொண்டு வச்சு அறுவடை பண்டிகை கொண்டாடணும். எதை இயேசு சொல்லியிருக்காரோ அதை விட்டுப்புட்டு பாக்கி அவ்வளோத்தையும் புதிய ஏற்பாட்டு சபை பண்ணிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பெரும்பாலான சபைகள், உங்கள் சபை இருக்குதோ இல்லையோ நீங்கள் தான் பார்க்கணும், எனக்கு தெரியாது. அதாவது குவைத்தில் போகிற ரொம்ப பிஸியாக அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? அறுவடை பண்டிகைக்கு இருக்காங்களாம். அல்லேலூயா. இங்கே பார்த்தா சிஎஸ்ஐல எல்லா சபைகள்லையும் அறுவடை பண்டிகை எங்கே இருக்குது? பைபிளில் கிடையாது. எரோபியாமின் பாவம். 2 பொண்ணு கட்டி கொண்டு வச்சான். அடுத்தது அவனே 8வது மாதம் 15ஆம் தேதி ஒரு விழாவை வச்சான். அதுதான் இருக்குது. லென்த் டேஸ்ன்னு வச்சுருக்காங்க. அதுவும் பைபிளில் கிடையாது. அது பிசாசுக்காக அழுகிறது. தம்மூசுங்கிற பிசாசுக்காக அழுகிறது தான் லென்த் டேஸ். அதை இன்னைக்கு சபையில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. எங்கே போகிறது? அடுத்தது குழந்தை ஞானஸ்தானம்னு ஒன்று. அவங்களே இஷ்டத்துக்கு ஒரு ஏரோபியாமன் பாவத்தை கொண்டுட்டாங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் ரொம்ப ஹைஜீனிக்னு தெளிப்பு ஞானஸ்தானம் கொண்டுட்டாங்க. இப்படி பைபிளை இவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது பக்காவாக ஒன்று இருக்குது. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்குறோம். அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அவர் எவ்வளோ ஸ்டைல் ட்ரெஸ் வெள்ளையாக போட்டிருந்தாலும் அவருக்கும் அந்த அக்கினி கடல் தான். கருப்பு ட்ரெஸ் போட்டு போனாலும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அக்கினி கடல் தான். எரோபியாமின் பாவம் செஞ்ச யாருக்கும் கிடைக்கக்கூடியது அக்கினி கடல் தான், வேற எதுவும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் அப்படி பண்ணினா, எரோபியாம் பண்ணான். அதுக்கு பிறகு பாருங்க, உம்ரி, தும்ரி, பாஷா, எகுன்னு வரிசையா அத்தனை ராஜாக்களும். நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை படித்து பாருங்கள். 1 நாளாகம 2 நாளாகம் படித்து பாருங்கள். 2 நாளாகம 36வது அதிகாரம் வரைக்கும் அத்தனை ராஜாக்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா? விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. இடையில 1-2 லைட் ஒயிட் பிளிப்ஸ் வருது. எசேக்கியான்னு ஒருத்தன் வந்தான். அவனும் கடைசி நாட்களில் ரொம்ப மனமேட்டியமை ஆனான். ஜோஷியான்னு ஒருத்தவன் ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை பண்ணான். கடைசியில் அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணி போயிட்டான். தலைகளை போயிட்டான். இல்லையா? ஒசியான்னு ஒரு ராஜா நல்லா தான் இருந்தான். கடைசியில் போய் அவன் தூபம் காட்ட உள்ள நுழைஞ்சான். இப்படி ஒவ்வொருத்தர் எகு ஆண்டவர் சொன்னபடி அவன் ஆகோப்புடைய சந்ததியை வேற எடுத்து ரைட் உனக்கு 4 தலைமுறை வரைக்கும் உன் பிள்ளைகள் ராஜாவாக இருப்பாங்கன்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான்? அவனும் யெரொபெயாமின் பாவத்தில் இறங்கினான். அவ்வளோ பேரும்
அவ்வளோ பேரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்ல மொத்தம் ராஜாக்கள்ல ஒரே ஒருத்தன் தான் சாலிடா நிற்கிறான். ஒரே ஒருத்தன் தான். யாரு? தாவீது. ஒருத்தன் தான் நிற்கிறான். இந்த பாவங்கள் இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. வார்னிங் கொடுத்தாரு. ஏசாயா 6வது அதிகாரம் 10வது வசனம். அவனுக்கு வார்னிங் கொடுத்தாரு. நீ இந்த மாதிரி தப்பு பண்ற, உன் கண்ணை காதை கட்ட போறேன்னு போட்டார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரு. தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணாங்க. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நேரம் கிடையாது. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குடப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போட என்றார். ஏசாயா தீர்க்கதரிசி வச்சு கிமு 700 ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறாரு. அவன் காதை மூடிக்கிட்டான், கண்ணை அடைச்சிக்கிட்டான், இருதயத்தை அடைச்சிக்கிட்டான். லெட் இட் பி. அதை திறக்க வேண்டாம். எந்த தீர்க்கதரிசியும் அனுப்பி இவங்களை கண்ணை திறக்க வேண்டாம், காதை திறக்க வேண்டாம், இருதயத்தை திறக்க வேண்டாம்னு ஒரு இது போட்டாரு. அதுக்கு பிறகும் அவன்கிட்ட மாற்றம் இருந்ததா? இல்லை. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 59வது வசனத்தில் ஃபைனல் வார்னிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்றாரு. எசேக்கியேல் 16:59 எச்சரிக்கை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதுனால் ஆணையை அசட்டை பண்ணினேன். நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன். நான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நீ முறித்து போட்ட. நான் உனக்கு முக்கியமான உத்தரவு கொடுத்தேன். என்னை அன்றி உனக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம். அடுத்தது படங்கள் விக்கிரகங்கள் செய்ய வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழே தண்ணீரிலும் பூமி கீழே எதுலையும் ஒப்பான ஒரு சொரூபத்தையாலும் விக்கிரகத்தையாலும் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு இவன் எல்லா தலைகளையும் வேலையும் பார்த்தான். எச்சரிக்கை கொடுத்து கேட்கல. ரொம்ப நாள் பொறுத்து பார்த்துட்டு ரைட், நீ உடன்படிக்கை முறிச்சு போட்ட, ஐ வில் ஆல்சோ டூ இட் எச்சரிக்கை கொடுத்தாரு. அதுக்கு பிறகாது இவங்க திருந்தினாங்களா பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு மல்கியா 2வது அதிகாரத்தில் ரொம்ப வருத்தமா சொல்றாரு. 8வது வசனத்துல சொல்றாரு, லேவியின் உடன்படிக்கை கெடுத்து போட்டீர்கள். கடைசி லாஸ்ட் லேவியரும் அவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. லேவியரும் கம்ப்ளீட்டா தூரம் போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணார்? ரைட், இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இது நான் கலாத்தியர் 4வது அதிகாரம் 5 மறுபடியும் படிப்போம். இதுதான் உடன்படிக்கையை முறிக்கிறதுக்கு அவர் செய்த முதல் நடவடிக்கை, இறுதியான நடவடிக்கை. இதுதான் மறுபடி படிப்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார் தெரியுமா? இஸ்ரவேலருடைய பொல்லாப்பு நிறைவேற்று முடிஞ்சு போச்சு. இனி அவனுக்கு தீர்க்கதரிசிகளும் கிடையாது, எந்த கிருபையும் கிடையாது. அவனை முறித்து வெட்டி போட போறேன். ரைட், அவனை வெட்டி போடுறேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டார். ரைட், சிருஷ்டி கர்த்தரே கீழே வரணும்னு முடிவு பண்ணார். அல்லேலூயா. சிருஷ்டி கர்த்தரை. இதுதான் ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் கொதிங்காலை நசுக்குவாய். இந்த திட்டத்தை நிறைவேற்றதுன்னு முடிவு பண்ணிட்டார். எப்போ? இஸ்ரவேலருடைய பொல்லாப்பு நிறைவேறின உடனே இறங்கினார். சொந்த குமாரன் வேற யாரும் இல்லை, சிருஷ்டி கர்த்தர் அவர் தான். அல்லேலூயா. சிருஷ்டி கர்த்தர். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தவர் அவர் தான். இயேசு குமாரன், அன்னைக்கு பேரு அவருக்கு பேரு ஒரே பேரான குமாரன். அவர் இறங்கி வந்தார். என்ன பண்ணார் தெரியுமா? இதே இஸ்ரவேலரால கொலை செய்யப்படணும். இதான் அவருடைய திட்டம். ஏன்னா அவன் சொந்த குமாரன். அவன் 2 பொன் கண்குட்டியை கும்பிட்டுட்டான். சீதோனரின் தேவி அஸ்தரோத்தை கும்பிட்டுட்டான்னு சொல்லி அவனை தள்ளி போட்டு அவனோட பண்ண உடன்படிக்கை ரத்து பண்ண முடியாது. அவன் பெரிய பாதகம் பண்ணணும். அந்த பெரிய பாதகம் பண்ணாதான் அவனோடு பண்ண உடன்படிக்கையை தள்ளி போட முடியும். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? சிருஷ்டி கர்த்தர் கீழே இறங்கி வந்தார். வந்துட்டு அவன் மத்தியில ஃபுல்லா அற்புதங்களை பண்ணார். மத்தேயு 10:1 5 6 வசனங்கள்ல பார்க்கிறோம். 12 சீஷரை கூப்பிட்டு, போப்பா எல்லாருக்கும் வியாதிகளை சொஸ்தப்படுத்துங்க, பிசாசுகளை ஓட்டுங்க அப்படிங்கிறார். சொல்லிட்டு 5வது 6வது வசனத்துல சொல்றாரு, புறஜாதி பட்டணங்களுக்கு போகாதீங்க, சமாரியார் பட்டணங்களுக்கு நாடுகளுக்குள்ள போகாதீங்க, காணாமல் போன இஸ்ரவேலர்கிட்ட தான் போங்க அப்படிங்கிறாரு. ஏன்? அவர் தள்ளி போட போறது இஸ்ரவேலரை. அதனால அவங்களுக்கு மத்தியில மட்டும் நீ அற்புதம் பண்ணா போதும், அடுத்தது புறஜாதியருக்கு ஒரு காலம் வருது, அப்புறம் அவங்கள பாத்துக்கிறேன். இப்போதைக்கு இவனுக்கு நல்ல அற்புதத்தை காமிச்சு, நான் மேசியா, என்கிட்ட தான் வல்லம் இருக்கு, நான் தான் மேசியாங்கிறத இவங்களுக்கு காமிக்கணும். ஆனாலும் இவங்க கண் கட்டப்பட்டிருக்கு, காது கட்டப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கோ டூ இட்னு அனுப்பி வச்சாரு.
அனுப்பி வச்சார். இஸ்ரவேலர் மத்தியில பண்ணாரு. மார்க் 4வது அதிகாரம் 12வது வசனம், மத்தேயு 13:10. மத்தேயு 13:10 கேட்குறாங்க, அவங்க சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் ஐயா நீங்க எல்லாத்தையும் ஓமைகளா சொல்றீங்க, விளக்கம் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்டவொடனே மார்க் 4:12 சொல்றாரு, அப்பா இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாது, இந்த ஜனங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடாது, இவன் பாவம் மன்னிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் ஓமையா சொல்றேன் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அப்ப ஏன் நமக்கு சொன்னாரு? ஓமைக்கு பின்னால விளக்கங்களை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம விளக்கங்களை பார்க்கிறோம். இது யாருக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா? புறஜாதியாராகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காரு. பைபிள் மூலமா கொடுத்திருக்காரு. இது இஸ்ரவேலருக்கு அன்னைக்கு தரப்படலை. ஏன்னா இஸ்ரவேலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடாதபடிக்குன்னு மார்க் 4:12 தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்கு? ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்குன்னா, ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒன்று இஸ்ரவேலரை தண்டிக்க, 2வது காட்டானுக காட்டொலிவ மரம்னு சொல்லப்பட்ட உங்களையும் என்னையும் தன்னோடு இணைத்துக் கொள்றது. இதுக்கு தான் வந்தார். அல்லேலூயா. இந்த ரகசியம், இது ரகசியம் இல்லை, அது பச்சையா இருக்குது, பச்சையா பைபிள் இருக்கு. இது மண்டையில நமக்கு புரிஞ்சிட்டுன்னா நம்ம எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இயேசுவை கட்டி பிடிச்சிப்போம். அன்னைக்கு அவன் கட்டி பிடிச்சிட்டான். கலிலேயர் அவரை போக விட மாட்டான்ட்டான். இங்கே போகாதீங்க, எங்கள் ஊர் விட்டு போகாதீங்கன்னு கட்டி பிடிச்சான் அன்னைக்கு கலிலேயன். கலிலேயன் யாரு? ஏசாயா 9:1. கலிலேயர் புறஜாதி பட்டணம். இயேசுவை கட்டி பிடிச்சிட்டான். போக வேண்டாம், எங்கள் ஊரை விட்டு போக வேண்டாயான்னு பிடிச்சிக்கிட்டான். இவன் இங்க போறாரு. மார்க் 5வது அதிகாரத்தில் அவர் போறாரு. எங்க போறாரு? இதுக்கு கெதரோன் பகுதிக்கு போய் அங்க நதியை தாண்டி அங்க போறாரு. அங்க அந்த இவனை விரட்டுறாரு. யாரு? லேகியோன் பிசாசை விரட்டுறாரு. விரட்டின உடனே அவன் வஸ்திரம் தரித்து தெளிந்தவனா இருந்ததை பார்த்த உடனே அந்த காத் புத்தர்கள் என்ன சொன்னாங்க? எங்களை விட்டு போன்னு விரட்டி அடிச்சாங்க இயேசுவை. விரட்டி அடிச்சவொன்னா அவர் இந்த பக்கம் கடலை கடந்து வந்த உடனே கலிலேயர் அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. புறஜாதியார் அன்னைக்கு அவர் மேல உயிருக்கு உயிராக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு நியாயம் தரப்படலை. அவங்களுக்கு நியாயத்தை கொடுக்கறதுக்கு தான் இயேசு இறங்கி வந்தார். புதிய நியாயத்தை கொடுக்கறதுக்கு தான் இறங்கி வந்தார். அவனுக்கு பெரிய பொக்கிஷமா இயேசுவை நினைச்சான். இன்னைக்கு புறஜாதியார்கள் மத்தியில் அது ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேலர் எப்படி கண் அடைச்சு காதை அடைச்சு இருந்தானோ, இருதயத்தை அடைச்சிருந்தானோ, அதை போல இன்னைக்கு புறஜாதியார் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கண்டிஷன் வந்தாச்சு. அதே கண்டிஷன். அந்த கண்டிஷன் வரும்போது தான் அவர் சபையை எடுக்க போறேன்னு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற காலத்துல, குறுகிய காலகட்டத்தில் குயிக்கா நான் சொல்லணும். இப்ப பாருங்க, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவர். ஸ்திரீ இடத்துல ஏன் பிறந்தாரு? ஸ்திரீயின் மூலம் பாவம் வந்தது. அந்த ஸ்திரீ மூலம்தான் நான் பாவத்துக்கு விமோசனம் பண்ணுவேன்னு ஆதியாகமம் 3:15 சொல்லியிருக்காரு. ஸ்திரீயின் வித்தாக தன்னுடைய குமாரனை அனுப்புவேன்னு எழுதி வச்சுட்டாரு. அதனால கன்னிமரி வயிற்றுல இறங்கி வந்தாரு சிருஷ்டிகர்த்தர். இது அடுத்தது நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரை பிறக்க வச்சாரு. ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரை பிறந்தாதான் அங்க போய் அவர் மேசியான்னு தன்னை காமிக்க முடியும். நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே உள்ள ஆளை போய் இஸ்ரவேலில் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. இஸ்ரவேலரை தள்ளி போடணும்னா அவங்கள நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அவர் அனுப்புனாதான் அவங்க எல்லா அற்புதங்களையும் பார்த்து அவரை கொலை பண்ணணும். அதுதான் திட்டம். கரெக்டாக பண்ணிட்டாங்க. அவரை சிலுவையில் அறையதுக்கு அவங்க ஒரு ரீசன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? யோவான் 19:7 ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அதுல யாராவது ஒருத்தன் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவன் கொலை செய்யப்படணும். நம்ம கையில நியாயப்பிரமாணம் இருக்கு. அது எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இவன் நியாயப்பிரமாணத்தை பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணான். பெண்களை எப்படி தள்ளி விட்டாங்கிறத மத்தேயு 19வது அதிகாரம் 8, 9, 10 பார்க்கிறோம். தள்ளுதல் சீட்டு கொடுத்து இன்னு அவுட்டு பொண்ணுங்களை மோசையை முறுக்கி வாங்கிக்கிட்டாங்க. போட்டாரு, ஐயா நீ வாழ்நாள் முழுக்க ஒரு பொண்ணோட தான் வாழணும், ஒரு பொண்ணை விட்டு வேற பொண்ணு கல்யாணம் முடிச்ச உனக்கு நரகம்னு எழுதி வச்சார் மத்தேயு 19:10. அதுக்கு முன்னால வரைக்கும் முறுக்கிட்டானுங்க. மோசை காதை முறுக்கி எல்லார் காதையும் முறுக்கும். பெண்களை என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? தள்ளுதல் சீட்டை கொடுத்து எந்த பெண்ணையும் வெளியே தள்ளி விடலாம். அப்போ நியாயப்பிரமாணத்தை இவனுக்கு கம்ப்ளீட்டா முறுக்கி தனக்கு ஏத்த மாதிரி தலைகீழ் பிரமாணமா மாத்திட்டானுங்க இஸ்ரவேலர். அதெல்லாம் மாற்றி போட்டு அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்தார். கரெக்டாக அவங்கள வச்சே சிலுவையில் அறைய வச்சு ரத்தம் சிந்தி பாவத்துக்கு, முழு மனுக்குலத்துக்கு பாவத்துக்கு விலை கொடுத்து யாரை வச்சு? யூதர்களை வச்சு கொலை செய்ய வச்சு பண்ணிட்டார். அவர் எப்போ தன்னுடைய ஆவிய பிதாவுடன் ஒப்படைச்சாரோ அந்த நிமிஷம் என்ன நடந்தது தெரியுமா? தேவாலயத்தின் திரைச்சில 2 கிழிஞ்சதில்ல. மார்க் 15:38. அர்த்தம் என்ன? அவன் கிழிச்சு போடப்பட்டான். இஸ்ரவேலர் கிழித்து போடப்பட்டார்கள். அந்த கிழித்து போடப்பட்ட அந்த இடைவெளி வழியா பரலோகத்துக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் உள்ள போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா.
இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் ஒப்புரவாக்க. இதை ரோமர் 11வது அதிகாரம் 17 25 வரைக்கும் பார்த்துக்கோங்க. ரோமர் 11 17 25 வச்சு அதுல அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, காட்டொலிவ மரமாகிய உங்களையும் என்னையும் நல்ல ஒலிவ மரமாகிய இயேசு தன்னோட ஒட்ட வச்சுட்டு அவனை வெட்டி போட்டார். ஆனா அவன் சொந்த குமாரன் அவனை திருப்பி ஒட்ட வைக்க வல்லவராய் இருக்கிறாரே. 24வது வசனத்துல பார்க்கணும். 11 24 26 பாருங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவது அது வாக்குத்தத்தம். இஸ்ரவேலருக்கு பரலோகம் கிடைக்கக்கூடியது அது வாக்குத்தத்தம். இந்த 2000 வருஷமா இஸ்ரவேலர் பரலோகம் வர முடியாதபடி தடை பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா அதுதான் தேவ திட்டம். தண்டனை. அவன் தண்டனையில் இருக்கான், நீங்களும் நானும் கிருபையில் இருக்கோம். அவர் எல்லார் பாவங்களையும் மன்னிக்க வரல. இஸ்ரவேலுடைய பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை துவக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும்போது 2 வசனங்களை 3 வசனங்களை நான் சொல்லித்தரேன். மத்தேயு 21:43 மத்தேயு 21:43 சொல்றாரு, ஆகையால் பரலோக ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களிடம் கொடுக்கப்படும். தெளிவா சொல்லிட்டார். பரலோக ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு ஷேர் பண்ணப்படலை, இஸ்ரவேலரோட ஷேர் பண்ணப்படலை. அடுத்து சொல்லிட்டாரு மத்தேயு 8:11-12 மத்தேயு 8:11-12 சொல்றாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்திற்கு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 தீர்க்க தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் ரெட் லைட் எரிய வைக்கணும். இஸ்ரவேலரா புறந்தள்ளுறதுக்கு தான் இயேசு வந்தார். அது அப்படியே நடந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒன்லி 2% நீதியுள்ள தேவன். அன்னைக்கு அவருக்கு உண்மையாக இருந்தவங்க அதிலே சொல்லியிருக்கிறாரு. நீங்க ரோமர் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிலே அழகா அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்லியிருக்கிறாரு. அதுல நீதி உள்ளவங்களுக்கு அவர் தொடர்ந்து நீதி பண்றாரு. அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவியா இருக்கிறவங்களுக்கு அவர் எப்படி இருந்தாரோ அந்த வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம். நீங்க ரோமர் 11வது அதிகாரத்தை வீட்டில் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதுல சொல்றாரு, அதுல யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு நீதி பண்றாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இஸ்ரவேலருக்கு கண்ணை திறந்திருக்கார தவிர ரெகுலரா இஸ்ரவேலருக்கு கண்ணை திறக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 98% இஸ்ரவேலர் இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவன் தண்டனையில் இருக்கான். இன்னைக்கு பரலோகம் வரணும்னா எப்படி? யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், எல்லாரும் எண்டி ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான். இயேசு ஒருத்தர் தான் வழி. அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, புதிய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளல. இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவங்க தடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவன் தண்டனையில் இருக்கான். நீங்களும் நானும் கிருபையில் இருக்கோம். அல்லேலூயா. இப்போ அந்த புறஜாதியர் காலம் துவங்கிருச்சு. காட்டொலிவ மரத்துக்கு இன்னைக்கு ஒரு நிழல் கொடுத்துட்டார். காட்டொலிவ மரத்துக்கு நிழல் கொடுத்துட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னால வாங்கப்பா அப்படின்னு கிருபையின் காலத்தை திறந்து வச்சுட்டு என்ன சொன்னாரு? மத்தேயு 28:18-19 என்ன சொல்றாரு? 19 சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து. நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே கட்டளை சபைக்கு, புறஜாதி சபைக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது புறஜாதியரை மீட்டுக்கொள்ள. ஏசாயா 42:1 இன்னும் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏசாயா 42:1 அவர் அழகா அதை முடிச்சிருக்கிறாரு. புறஜாதியார் எப்படி அவருக்கு செவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நல்லா இந்த பாயிண்டை டிரைவ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரின் ஆத்துமாவுக்கு பிரியமானவன் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்த. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் சொல்றான், சிமியோன் குழந்தை இயேசுவை கையில வச்சுட்டு சொல்றான். லூக்கா 8வது அதிகாரம் 30 லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு ஒளியாகும். முதல்ல அதுதான் சொல்றான், உமது ஜனங்களாகி இஸ்ரவேலருக்கு மகிமையாகும். ஃபர்ஸ்ட் புறஜாதிகளுக்கு ஒளியா தான், இஸ்ரவேலருக்கு ஒளியா வரல. இஸ்ரவேலருக்கு இயேசு ஒளியாக வரல. இதை குறித்து சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை குறித்து ரோமர் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு சொல்றாரு. படிச்சிருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு இருக்கு இந்த பைபிள்ல வர ரகசியங்கள் அவ்வளவு இருக்கு. ரோமர் 15:12 சொல்றான், மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியர் ஆளும்படிக்கு எழும்புகிறவருமான ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறான். ரைட், அதுதான் நடந்தது. அவர் புறஜாதியாரை தன்னோடு ஒட்ட வைத்துக் கொள்றதுக்கு வந்தாரு. இஸ்ரவேலரை கரெக்டா தள்ளி போட்டு என்ன பண்ணாரு தெரியுமா?
அவர் ஆவியை ஒப்படைச்சவன என்னாச்சு தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பண்ண உடன்படிக்கை என்னாச்சு? ரத்தாயிற்று, கேன்சல். இதை சங்கீதக்காரன் 89வது அதிகாரத்தில் சொல்றான். தள்ளி போட்டேரே, தரையில தள்ளி போட்டேரே உடன்படிக்கைன்னு சொல்றான். தள்ளி போட்டார். அவன் தீர்க்க தரிசனமா 89வது சங்கீதத்தில் சொல்றான், உடன்படிக்கை தள்ளி போட்டேரே, உடன்படிக்கை முறிச்சு போட்டார். உடன்படிக்கை முறிச்சுட்டு என்ன பண்ணார் தெரியுமா? பேரை மாத்திட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் பேரை எப்படி மாத்தினாரு? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8, 9, 10, 11. பிலிப்பியர் 2:11 பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கும் தேவனே அப்படின்னு சொல்லி யாரு நம்ம ஆளு கேட்டான், எலியா தீர்க்கதரிசி கேட்டான், அந்த கர்மேல் பர்வதத்திலிருந்து கேட்டான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனே, நீர் ஒருவனே தேவன் என்றும் நான் உமது ஊழியக்காரன் என்றும் இப்போது விளங்க பண்ணும் அப்படின்னா வந்து இறங்குச்சு அக்கினி. அன்னைக்கு அது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனா ஒன்லி சைலன்ஸ் தான் வரும். இயேசுவே அப்படின்னா என்ன மகனே என்ன மகளேன்னு வந்து நிற்பாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் வருவாங்க. என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் பண்ணார். தன்னுடைய நாமத்தை தன்னுடைய குமாரனுடைய நாமத்துக்கு கீழே கொண்டு போயிட்டார். தன்னுடைய நாமத்தை அப்படியே ஓரம் கீழே கொண்டு போல அப்படியே எரேஸ் பண்ணிட்டார், சைடில் கொண்டு போயிட்டார், வரலாற்று கொண்டு போயிட்டு இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னை ஆவியை ஒப்படைச்ச உடனே புது நாமம், ஒரே ஒரு நாமம் தான், அந்த நாமம் மட்டும்தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சொல்லி தன்னுடைய குமாரனுடைய நாமம் இயேசுடைய நாமத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிசாசோட டிசப்ஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு அறவேக்காடு, கால்வேக்காடு இருக்கிற அந்த பிசாசுகளுடைய சபைகள் நிறைய இருக்கு. பிசாசுகளுடைய கண்ட்ரோல்ல நிறைய சபைகள் இருக்கு. அவங்க இயேசுனே சொல்ல மாட்டாங்க, போடியத்துல இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? கடவுள். வட இந்தியாவுக்கு போனேன், இயேசுவான்னு சொல்ல மாட்டேக்காங்க, பரமேஸ்வர். அவன் இந்துக்களும் பரமேஸ்வரன் தான் சொல்றான், இந்துக்களும் கடவுள் தான் சொல்றான். நம்ம பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 8:5-6 பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு வெட்டுன்னு கொடுத்துருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே நாம் உண்டாயிருக்கிறோம், அவருக்கென்று நாமும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்றும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவராலே நாம் உண்டாயிருக்கிறோம், அவருக்காக நாமும் இருக்கிறோம். பச்சை எழுதியிருக்கான். பொய்க்கடவுள்கள் உலகத்தில் உண்டு. கடவுள்கள் 2 வெரைட்டி. ஒருவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், இன்னொன்னு மனுஷன் தனக்காக பண்ணிக்கிட்ட டூப்ளிகேட் கடவுள்கள், மனுஷன் சிருஷ்டித்த கடவுள்கள். இதை அழகா 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5-6 வசனத்தில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிசாசு கண்ட்ரோல்ல இருக்க சபைகள்ல கிறிஸ்தவர்கள் சொல்ற இந்த பேலியாளி மக்கள் இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, வெள்ளை உடலாம் போட்டுக்கிறாங்க. இந்த பேலியாளி மக்கள் மேல வந்துட்டு இயேசுவுடைய சபையை, இயேசுவுடைய இயேசுவுடைய ஆடுகளை புறம்போக்குறாங்க. எப்படி சொல்றாங்க? கடவுள் இறைவன். இறைவன் சொல்றது முஸ்லீம் இறைவன்கிறான், கடவுள்ங்கிறது மற்றவன் சொல்றான். கடவுள்னு சொன்னா பிசாசுகள் வெளியில கிடையாது, சபைக்கு வெளியில கிடையாது, உள்ளே வந்து உட்காந்துக்கிடுது. இயேசுன்னு சொன்னா மட்டும்தான் நடுங்குது, அப்படி நடுங்குது. ஆமா, இன்னைக்கு நான் இயேசுன்னு சொல்லி கையை உயர்த்தினா பிசாசுகள் நடுங்கி ஓடுது. பாதாளத்துல கொண்டு கட்டுறேன் இயேசுவின் நாமத்துல. ஒரே ஒரு நாமம் இயேசு, அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்துலங்கிற இங்க இருந்து எங்க சவுதி அரேபியால உடம்பு டக்குன்னு சரியாகுது, உடம்பு சரியாகுது. 5 நிமிஷத்துல உனக்கு வாமிட்டிங் நிக்குதுன்னு ராத்திரி சொன்னேன். ராத்திரி 10:30 5 மினிட்ஸ் வாமிட்டிங் டேரியா நிக்குன்னு ஒரு கமாண்ட், அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்துல, மகத்துவமான இயேசுவின் நாமத்துல நின்று போச்சு, அவ்வளவுதான். இவ்வளவு மகத்துவமான நாமத்தை காட்டோலிவ மரமாகிய உங்களுக்கு இறங்க கொடுத்துருக்காரு. காட்டு பயலுக பெண்களை அப்படியே உயிரோடு எரிச்ச காட்டு பயலுக. நம்ம பிள்ளைகளை கொண்டு மோளையக்கும் கண்ட கழுதைக்கும் கொண்டு எரிச்சவனுங்க. நமக்கு எந்தவித அருகதையும் இல்லாம இவ்வளவு ஒரு உயர்வான நாமத்தை கொடுக்க இந்த பேலியாளி மகனுங்க கடவுள்னு போடியத்துல சொல்றானுங்களே, இவங்களை என்ன பண்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க படிக்கணும். எண்ணாகமம் 25 பினேகாஸ்னு ஒருத்தன் எடுத்து வந்தான் பார்த்தீங்களா, ஈட்டி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளுகள் இல்லை சபையில. ஈட்டி எடுத்து குத்துறதுக்கு இன்னைக்கு ஆள்கள் இல்லை. அதனால இந்த பேலியாளி மகன்க இன்னைக்கு இயேசுடைய சபைக யாரு விசுவாசிகளை, ஆடுகளை புறம்பக்க வச்சுக்கிட்டு இந்த ஆடுகளும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதுவாய திறந்தாலும் இந்தியாலும் சரி வெளிநாட்டிலும் சரி கடவுளுங்குது. என்ன ஆகுது? பிசாசு வீட்டுக்கு வெளியில் இல்லை, வீடுகளுக்குள்ள கிறிஸ்தவர்கள் சொல்ற இந்த போலி கிறிஸ்தவர்கள் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அவன் வச்சிருக்கான் ஒரு படமே வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எந்தவன் கிறிஸ்தவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் முதல்ல போனா ஒரு தாடிக்காரர் படம் இருக்கு.
எனக்குன்னா இது அது அது இருந்ததுனாலே அந்த வீடு வந்து பிசாசு கையில். எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பிசாசு பேலியாளிகளுக்கு புரிய மாட்டேங்குது. கோயத்தில் ஒருத்தருக்கு சொன்னேன், பெரிய அழகாக டெக்கரேட்டடாக வச்சுருந்தாரு. ஐயா உங்கள் குடும்பம் கம்ப்ளீட்டாக பிசாசு கையில் இருக்கியா, வாழ்த்துக்கள் அப்படின்னேன். ஐயா யாரோ ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்துருக்காரு, அழகாக இருக்குது. ஆனால் நல்ல ஆவியில் சொன்னதுனால எடுத்துட்டாரு, வெளியில் எடுத்துட்டாரு. 4 நாளைக்கு அவருக்கு ஒட்டம்பை அடித்த மாதிரி இருந்துதான். ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் 4 நாளைக்கு ஒட்டம்பை யாரோ அடித்த மாதிரி, பிசாசு வீட்டை விட்டு வெளியே போகணும்னா சரி போ வச்சுக்கோ கிஃப்ட்டுன்னு சொல்லி 4 நாள். ஆனால் அது உள்ளே இருந்ததுன்னா புருஷன் போஞ்சாதையும் பிள்ளைகளையும் அடிச்சு போட்டுரும். அல்லேலுயா. இதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது. புருஷன் பொண்டாட்டி கடையில் அன்பு இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த தாடிக்காரர் ஆர்டிஸ்டிக் படம் வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில சமயம் ஒரு வசனம் வேற எழுதி லைட்டு கிட்டு போட்டு வச்சுருவாங்க. இதான் காரணம், இதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பெந்தே கோஸ்தேக்காரன் வீட்டிலலாம் இருக்குது. அடாடாடாடா, இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களை என்ன அப்படின்னா கம்பெடுத்து அட்டிக்கணும். எவன் வீட்டிலலாம் படம் இயேசு படம்னு சொல்லி தாடிக்காரன் படம் வச்சிருக்கீங்க வா முழங்கால் போடு அப்படின்னு அட்டி விளக்கணும். இவங்களுக்கு அடிச்சு 4 பேரை அடிச்சா 5ஆவது ஆள் வீட்டுக்குள்ள போகும்போது இருக்காது. இல்லையா? ஆமாம், பாஸ்டர்கள் பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள் எந்த பாஸ்டர்னாலும் சரி தான், விசுவாசி வீட்டுக்குள்ளே போனால் தாடிக்காரன் படம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா ஆன் த ஸ்பாட் அந்த விசுவாசியை அடிக்கணும். அடிபடலை, அடி இல்லை. ஆமாம், அவன் அடிபட்டாது பொழைச்சி போயிடுவான். அடிபடலைன்னா நரகத்துக்குலாம் போகிறான். இயேசுவுக்கு கெடுதியில் உண்டாக்குறானுங்க. இன்னைக்கு புறஜாதி சபை இப்படி இருக்கு. புறஜாதி கிறிஸ்தவர்கள் இவங்களுக்குன்னு வந்து கல்வாரி சிலுவையில் தான் உயிரை கொடுக்க இவன் காண்பிக்கிற அன்பு இந்த லட்சணத்தில் இருக்கு. ஏசப்பா இல்லையா? அவர் பேரை மாத்திட்டாரு, இயேசுன்னு பேரை மாத்திட்டாரு, இயேசு கிறிஸ்துன்னு பேரை மாத்திட்டாரு. இனிமே எப்படி சொல்லுவீங்க? கடவுள் வாயில மறந்து போய் வருமா வார்த்தை? மறந்து வருமா? வந்ததுன்னா தெரியாம கடவுள்னு சொல்லிட்டீங்கன்னா டப்புன்னு கன்னத்துல ஓங்கி ஒரு அடிச்சிடணும், டப்புன்னு அடிச்சிடணும். அந்த வார்த்தை வரக்கூடாது. தெரியாம வந்துட்டுனா கடவுள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடுங்க. இந்த உமா சங்கர் ஒருத்தன் எங்க இருந்தோ வந்திருக்கான், இப்படிலாம் சொல்லி போட்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள போனவன என்ன பண்ணணும்? முதல்ல இந்த படங்கள் கழுத குதிரையை தூக்கி ஒட்டச்சி இயேசுவின் ரத்தம் தெளிச்சு உன்னை காலி பண்றவங்க தண்ணி தெளிச்சு எங்கேயாவது தண்ணிக்குள்ள போட்டு முக்கிடணும். நான் ஊராக போகிறேன், என் ஜோலியே இப்போ இதாகிட்டு. 2 நாளைக்கு முன்னால் பூனாவில் இருந்தேன். அங்கே கிறிஸ்தவர் வீடுகள் இருந்தெல்லாம் அந்த படங்களெல்லாம் உருவி எடுத்து அவங்க என்னெல்லாமோ வச்சுருங்க, உருவி எடுத்து அங்கே போய் ஒரு நதியில் நான் இயேசுவின் ரத்தம் தெளித்து அதை நியூட்ரலைஸ் பண்ண ஒரு ஆள் அதை தண்ணிக்குள்ளே தூக்கி போட இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை இப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அவனுக்கே தெரியல, புள்ள இருக்க மாட்டுக்கு, புள்ள வந்தா அபார்ஷன் ஆகிடுது. காரணம் இதுதான், வீட்டுக்குள்ள தாடிக்காரர் படம். ஏசப்பா, தாடிக்காரர் படம். அல்லேலூயா. இப்போ சோகமான ஒரு விஷயம் இப்போ தள்ளி போட்டாரு. இப்ப புறஜாதியர் காலம் துவங்கிடுச்சு. இயேசுவுக்கு அதாவது குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஏசாயா 53:12. இந்த பங்கு எதுன்னா இஸ்ரவேலர் கிடையவே கிடையாது. இதுல இஸ்ரவேலர் அது சும்மா கொசுறு, ஒரு 1% அப்படி வரும். அது கொசுறு, ஓசிக்கு மாதிரி, இந்த கருவேப்பிலை வாங்கினா மிச்சம் போடுற மாதிரி. அதனால இஸ்ரவேலர் இந்த கணக்கில் கிடையாது. இந்த பங்கு யாருன்னா புறஜாதியார். இந்த புறஜாதியார்ல இயேசு உலகத்துக்கு வந்ததே புறஜாதியாருக்கு தான். அதனால இந்த புறஜாதியார்ல பங்கு கிடைக்கணும்னு சொல்லி தான் உலகம் உருண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்தை இயேசு அழிக்காம வச்சிருக்கிறாருன்னா இதான் காரணம். இயேசு தான் உலகத்தை அழிக்காரு, தெரியுமா? 2 பேதுரு 3:7 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் காலம் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு முடிஞ்ச அடுத்த வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:15 நியாய தீர்ப்பு முடியுது. வெளிப்படுத்தல் 21:1 இப்பொழுது இருக்கிற வானம் பூமி சமுத்திரம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு முடிஞ்சிருச்சு. இயேசு ஒரு வார்த்தையினால அழிக்கிறாரு. இயேசு தான் சிருஷ்டித்தாரு, அதனால இயேசு அழிக்கிறாரு. கொலோசியர் 1:15-16 நீங்க பாத்துக்கலாம். கொலோசியர் 1:15-16 இயேசு தான் சிருஷ்டிகர்த்தன் பச்சையா இருக்கு. இதுக்கு ஃபர்தர் விளக்கம் யோவான் 1:3 நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. யோவான் 1:3, ரோமர் 11:36, யோவான் 1:12-1:10 இந்த வசனங்கள் எல்லாம் வருது. இயேசு தான் உலகத்தை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால இயேசு எங்க இருந்தாராம்? பிதாவுடைய மடியில் இருந்தாருன்னு எங்க பாக்குறோம்? யோவான் 1:18 பாக்குறோம். சரி, இயேசு எங்க பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யோவான் 1:18 அதுக்கு ட்ரிகர் கொடுத்திருக்கான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இதான் பிதாவாகிய தேவனை ஒருத்தனும் கண்டதில்லை. இதை வச்சு பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 33:20 போய் பார்த்தீங்கன்னா மோசேட்ட சொல்றாரு, நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய்.
அல்லேலூயா. யாத்திராகமம் 33:20, நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்படின்னா இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் அங்கே இருக்கிறேன்னு யோவான் 8:58 சொல்றாரு. யோவான் 8:58 ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் அங்கே இருக்கிறேன். ஆபிரகாம் எங்க உண்டாயிருக்கான்? ஆதியாகமம் 12:1. அப்படின்னா இயேசு ஆதியாகமம் 12:1 முன்னால இருக்கணும். போய் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தா கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு சாவி எது தெரியுமா? யோவான் 1:18 தான் சாவி. யாத்திராகமம் 33:20 தான் சாவி. நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய முகத்தை பார்த்தாங்க, சாகல. அவங்க பார்த்தது பிதாவாகிய தேவன் அல்ல, குமாரனை. அல்லேலூயா. 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல வீட்டுல வந்து சாப்பிடுதாரு. சாரால் உனக்கு ஒரு பிள்ளை பெப்பான்னு சொல்றாரு. நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிடுறாரு. பரலோக தேவனே இங்க இருக்குது, சாப்பிடுறாரு. ஆபிரகாமும் சாகல, சாராவும் சாகல. அப்ப யார் பார்த்தது? அவங்க பார்த்தது யாரு? குமாரனை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு பார்க்கிறோம், அவன் பேச்சுவார்த்தை நடத்துறான். சோதம் குமாரனை பட்டத்தை 50 பேர் இருந்தா அழிப்பீரோ? 40, 30, 20 நின்றுகிட்டு இருக்கான். அவருக்கு முன்னால, பரலோக தேவனுக்கு முன்னால் நின்று பேச்சுவார்த்தை நடத்துறான். ஆபிரகாம் சாகல. அப்ப ஆபிரகாம் பார்த்து முகமுகமா பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துனது யாரோட? பிதாவோட, குமாரனோடு. இதை குறித்து டீட்டெயில்டா இருக்கிற செய்தி இங்க இருக்குது. வெறும் 25 ரூபா, 2 வாங்கினா 25 ரூபா, 1 வாங்கினா 30 ரூபா. இது ரெண்டு இதற்கு இயேசுவின் முதல் வருகையின் ரகசியம், 2வது வருகையின் ரகசியம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இதை வந்து எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் அனுப்புங்க. இது இருக்குது. அடுத்தது ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ் ஒரு டிவிடி இருக்கு. அருட்சகோதரி ஆஞ்சலிகா தீர்க்க தரிசனமாக கொடுத்தது, 5.5 மணி நேரம் ஓடக்கூடியது. இது 50 ரூபாய். இது எத்தனை இருக்குதோ அத்தனை நீங்க வாங்கிக்கலாம். இருக்கு டீட்டெயில்ஸ். இப்ப நான் பேசுறது இதோட ஃபுல் டீட்டெயில் 4.5 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சுங்க. அதனால 4.5 மணி நேரத்தில் பேசக்கூடியதை 40 நிமிஷத்தில் பேசுறது கஷ்டம். நான் பேசியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் முடிச்சிடுதேன். இப்போ இதை முழுசா பார்க்கணும், இதை வாங்கிக்கோங்க. இது வந்து வியாபாரத்துக்காக கொடுக்கப்படுற டிவிடியில். ரைட். இப்போ அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம், பங்கு கொடுப்பேன்னு. அந்த பங்கு கொடுத்தா தான் அவர் சபையை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ரோமர் 11:25 பார்க்கிறோம். சபையை எடுத்துக்கொள்றதுக்கு முன்னால இஸ்ரவேலருக்கு கதவை திறப்பேன் இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு கதவை திறந்த பிறகுதான் அவருடைய வருகை, அவருடைய ரகசிய வருகை. அவர் இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். ரோமர் 11:26 பார்க்கிறோம். சகரியா சொல்றான். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்துல அவங்க மேல என்ன பண்ணுவாராம்? விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியை ஊற்றும் பொழுது அவங்க குத்தின ஒருத்தரை நோக்கி பார்ப்பாங்களாம். எல்லாரும் அழுது ஒப்பு கொடுத்து இஸ்ரவேலர் கோத்திரமாக இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. நாங்கள் தீர்க்க தரிசனம் இருக்கு. அது எப்ப நிறைவேறும் தெரியுமா? புறஜாதியார் நிறைவு உண்டாகும் பொழுது. இப்ப புறஜாதியார் நிறைவு உண்டாறதுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல இது செய்யப்படாதுன்னு இயேசுவுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 25:5 சொல்லிட்டாரு. மத்தேயு 25:5 என்ன சொல்லியிருக்கிறாரு? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். அப்படின்னா இயேசு இந்த உலகத்துக்கு வர்ற அந்த காலகட்டத்தில் சீசன்ல எப்படி இருக்குமா? புறஜாதி சபையில, அது எந்த சபைனாலும், ரோமன் கத்தோலிக்கா இருக்கட்டும், சிஎஸ்ஐ இருக்கட்டும், பெந்தேகோஸ்தேல விதவிதமான டினாமினேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குமா? 100க்கு 100 எப்படி இருக்குமா? சொல்லுங்க. 100க்கு 100 எப்படி இருக்குமா? சொல்லுங்க. நீங்க உங்க வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு சொன்னது, நான் சொல்லல. மத்தேயு 25:5 படி எப்படி இருக்குமா? புத்தி இல்லாத 5 கன்னிகையும் புத்தி உள்ள 5 கன்னிகையும். புத்தி இல்லாத 5 கன்னிகை என்ன? ஞானஸ்தானம் நாங்கள் தண்ணியில் எடுக்க மாட்டோம், நாங்கள் தெளிப்பு எடுத்துப்போம். இது புத்தி இல்லாத முட்டாள்தனமான ஒரு கன்னிகை. அடுத்தது அந்நிய பாஷா அபிஷேகமா, இதெல்லாம் இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க பண்ற பைத்தியக்காரத்தனம், அதெல்லாம் தேவையில்லை. இவங்கெல்லாம் ரொம்ப அதிபுத்திசாலிங்க, அதனால அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் புத்தி இல்லாத கன்னிகைங்கிறார். அல்லேலுயா. தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கல, பரலோகம் கிடையாதுன்னு பச்சை எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலுயா. ஞானஸ்தானம் எடுக்கலையா, உனக்கு ஆவிக்குரிய வரங்களும் ஒன்றும் கிடையாதுன்னு அப்போஸ்தலர் 2:38 நச்சுன்னு எழுதியிருக்கிறாரு. இவன் அங்கிட்டு நாங்க தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்கணும், எப்படியே இருந்து நரகத்துக்கு போ. அப்படித்தான். அல்லேலுயா. புத்தி இல்லாத கன்னிகை. சரி, புத்தி உள்ள கன்னிகை, நாங்க தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம், நான் எங்களுக்கு அந்நிய பாஷை இருக்குது, இவன் சிஎஸ்ஐயா கிறுக்கானுங்க, ஆர்சியா கிறுக்கானுங்க, இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு கோஷ்டி அலையுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை நீ அப்படி கை காமிக்கிற, நீ என்ன லட்சணம், நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேங்கிறாரு. இல்லையா? மத்தேயு 25:5 படி முழு சபையும் முழு கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய முறையில செத்து கிடப்பாங்கன்னு சொல்றாரு. ஆவிக்குரிய முறையில செத்து கிடக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மார்க் 16:17 மார்க் 16:17 சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதுதான் அடையாளம்.
ஒரு விசுவாசி ஆவிக்குரிய முறையில் உயிரோடு இருக்காங்கன்னா இந்த அடையாளங்கள் காணப்படணும். எல்லாருக்கும் ஒரு அடையாளம். அவர்கள் பல பாஷைகளை, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்நிய பாஷை நீ பேசுறதுனால ஆண்டவருக்கு கனி எங்க? உன் கனி எங்க சொல் பார்க்கலாம். ஒரு வெறும் அந்நிய பாஷையில் நீ கனி கொடுக்க முடியுமா? அந்நிய பாஷை உனக்கு ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ், பயங்கரமான பிசாசுக்கு எதிரான பயங்கரமான ஒரு எதிர்த்து தாக்குற ஆயுதம். அது டிஃபென்ஸ் பிளஸ் அஃபென்ஸ். அந்நிய பாஷை, எஸ், அக்ரீட். பட் அதோட முடிஞ்சு போச்சா? அவர் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 7:19. அப்புறம் சொல்றாரு யோவான் 15:16 என்ன சொல்றாரு? நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிறைவாகும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கனி கொடுக்கறதுக்கு தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. 1 பேதுரு 2:9 சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எதுக்கா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு. அதுதான் மார்க் 16:17, மார்க் 16:15 சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கிறார். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம். அவரை பத்தி புண்ணியங்களை அறிவிக்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே வேலை. அந்த ஒரு வேலையை பண்ணணும்னா அது பெரிய யுத்தம். அது சும்மா போக முடியாது. சுவிசேஷம் அறிவிக்க போறதுக்கு முன்னால இயேசுவை நேசிக்கணும். மார்க் 12:30 இயேசுவை நேசிக்கணும். மார்க் 12:31 அடுத்தவனை நேசிக்கணும். உன்னை நேசிக்கிறத போல பிறனை நேசிக்கணும். இந்த 2 கண்டிஷன் நிறைவேறினா தான் சுவிசேஷம் போறதுக்கு ட்ரெஸ்ஸாவது போட முடியும். இயேசு மேல அன்பே இல்லை, நீ என்னத்த சுவிசேஷம் சொல்ல போற? அடுத்தவன் மேல ஒரு அன்பு இல்லை அப்படிங்கும்போது என்னத்த சுவிசேஷம் சொல்லுவேன்? ஒண்ணுமே நடக்காது. இயேசு மேல அன்பு இருக்கா? யோவான் 14:23 வசனத்தை கைக்கொள்ளணும். வசனத்தை படிச்சு சாப்பிடணும். வசனம் தான் வெளியில வரணும். பிறன் மேல அன்பு இருக்கா? அவனுக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. இயேசு பண்ணாரு. மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணாரு. இதை நம்ம பார்க்குறோம். லூக்கா 21:37 பார்க்குறோம். அவர் ராத்திரி வனாந்தரத்தில் போய் தங்கி ஜெபம் பண்ணாரு. ஃபுல்லாக ஜெபம் பண்ணாரு. நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்படின்னா அடுத்தவன் மேலே அன்பு இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல இயேசுவை நேசிக்கணும். வேதத்தை தியானம் பண்ணணும். நல்லா வேத வசனம் தான் டிஃபென்ஸு. அதுக்கு பிறகு முழங்கால 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழிகிற ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபம் பண்ணிட்டு லைன்ல இறங்குனா நம்ம போறதுக்கு முன்னால ஆவியானவர் லெஃப்ட் ரைட்னு போவார். தேவதூதர்கள் போவாங்க. அங்க ஆத்துமாதாயம் கிடைக்கும். இன்னைக்கு ஆத்துமாதாயம் யாராலும் பண்ண முடியல. இயேசுவை பத்தி வெளிப்படையா சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரமே இல்லை. எபேசியர் 6வது அதிகாரம் 10-20 வசனத்தை பார்த்துக்கோங்க. சர்வாயுத வர்க்கத்துல ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டினவர்களாகும். இந்த அரைக்கச்சையே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, நிர்வாணிகளா இருக்காங்க. இதனால இயேசுவை பத்தி சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா அவங்க வெளியில வர்றதுக்கு வெக்கப்படுறாங்க. எப்படி இருக்காங்க? ஆவிக்குரிய நிர்வாணிகள். அல்லேலூயா. ஆவிக்குரிய நிர்வாணிகள். நான் சொல்லல, பைபிள்ல இருக்குது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் பாருங்க. அவர் லவோதிக்க சபையை பத்தி போட்டு வைக்கிறாரு. நீ 3:18-19 பாருங்க. போட்டு அடிக்கிறாரு. நீ நிர்வாணியா இருக்கிறங்கிறார். 17 நிர்வாணியமா இருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும். படிச்சுக்கோங்க. அடுத்து சொல்றாரு, நீ ஏன்ட்டு ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படிங்கிறார். வெள்ளை ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படிங்கிறார். கடைசி கால சபை நிர்வாணி. கடைசி கால சபை சுவிசேஷம் சொல்லாது. ஏன்னா கடைசி கால சபை நிர்வாணி. அதுக்கு சத்தியங்கிற அரைக்கச்சை இல்லை. ஐ எம் சாரி. நல்லதா தான் சொல்ல முடியும். 40 நிமிஷம் கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக தான் சொல்ல முடியும். பாலிஷ்லாம் போட முடியாது. நேரம் கிடையாது. பாலிஷ் போடுறதுக்கு எனக்கு அனுமதியும் கிடையாது. எலியாவின் ஆவி பாலிஷ் போட அனுமதி கிடையாது. நீ சுவிசேஷம் சொல்லலையா, வேற ஒண்ணுமே இல்லை, நீ நிர்வாணி. பரலோகம் போறது கஷ்டம். மத்தேயு 2:11 சொல்றாரு. மத்தேயு 2:11 3 விதமான பொருட்களை கொண்டு போகணுங்கிறாரு. பரிசு பொருள் பொன், தூபவர்க்கம், வெள்ளை போளம். பொண்ணை தான் கொண்டு போகணும். பொண்ணு வேணும்னா, பொண்ணுன்னா ஆத்துமா வேணும்னா என்ன வேணுமா? தூபவர்க்கம்னா ஜெபம். வெளிப்படத்தில் 5:8 பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ற தூபவர்க்கம். நடுராத்திரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழிகிற ஆத்மாக்களுக்கு அழுது ஜெபம் பண்றோமே, அதுதான் தூபவர்க்கம். வெள்ளை போல என்னது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பார்க்கிறோம். எபிரேயர் 12:14, எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை அதற்காக ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான் இயேசு ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் அப்படி கொண்டு போறதுக்கு. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம. அப்ப பரிசுத்தமா இருந்து
நடுராத்திரி அதிகாலைன்னு அழுது ஜெபம் பண்ணிட்டு போனாதான் பொண்ணுங்கிற ஆத்மா கிடைக்கும். இந்த பொண்ணுங்கிற ஆத்மா இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் அழகா சொல்லியிருக்கிறாரு. 2 இடத்துல யாத்ராகமம் 34வது அதிகாரத்திலையும் 2 இடத்துல சொல்றாரு, வெறுங்கையோட என்கிட்ட வராத தொலைச்சு விடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல மட்டும் நம்ம வெத்த கையில வெறுங்கை, வீசின கை வெறுங்கையமா போயிடலாம்னு நினைக்கிறோம் பரலோகத்துக்கு. நோ 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 நோ, அதெல்லாம் சும்மா கற்பனையில போகலாம். பரலோகத்துக்கு கற்பனையில தான் போகலாமே தவிர சும்மா போக முடியாது. அவர் சொல்றாரு யாத்ராகமம் 34:20, யாத்ராகமம் 34:20, யாத்ராகமம் 23:15, 2 இடத்துல சொல்றாரு, என் சந்நிதிக்கு வரும்போது எவளும் வெறுங்கையோட வரக்கூடாது. அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் பண்ணாம இருந்தோம்னா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப டேஞ்சரஸான பீரியட். இப்போ இயேசு வருவான். இப்ப என்ன பண்றாரு? காலம் முடிஞ்சு போச்சு. எதுக்கு? எபேசியர் 1:9, எபேசியர் 1:9 சொல்றாரு, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. வீட்டில் மிச்சத்தை படிச்சுக்கோங்க, 9:10 படிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றாருன்னா, புறஜாதியாருடைய காலம் ஃபுல் சர்க்கிள் வந்துருச்சு. கலாத்தியர் 4:5 மாதிரி புறஜாதியாரோடது ஃபுல் சர்க்கிள். அவன் பண்ண அநியாயத்தை புறஜாதியார் பண்ணுவாங்கன்னு எழுதி வச்சுட்டாரு. மத்தேயு 24:37 நோவாவின் காலத்து அக்கிரமம் புறஜாதியார்ட்ட இருக்கும். அடுத்தது லூக்கா 17:28 அந்த காலத்துல யாரு? லோத்தின் காலத்துல நடந்த விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கை, பில்லி சூனியம் இருக்கும், புறஜாதியார் மத்தியில இருக்குன்ட்டாரு. இது 2ம் தான் இஸ்ரவேலருடைய தண்டனையை ரத்து பண்ணுது. அல்லேலூயா. இது 2 தான். அவனுடைய தண்டனை நிரந்தரம். ஆனா அதை ரத்து பண்ண வைக்கிறது யார் தெரியுமா? நீங்களும் நானும். இந்த 2 பாவங்கள் இருக்கும் பொழுது, அந்த பாவம் உச்சக்கட்டத்துக்கு வரும் பொழுது அவனுடைய தண்டனை கேன்சல் ஆகுது. இப்போ ஆயிடுச்சு, உலகம் முழுக்க வந்துருச்சு. இது 2ம், நோவாவின் காலத்து அந்த காலம், லோத்தின் காலத்து அந்த காலம், 2 வந்தாச்சு. இப்போ ஃபுல் சர்க்கிள், பாவம் ஃபுல் சர்க்கிள் வந்தாச்சு. இப்போ அவர் என்ன பார்க்குறாரு? சபையை பார்க்குறாரு. சபை ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு ராஜா, கொடுமையான காலம், சமாதானம் சமாதானம் என்று என் ஜனத்தை என்ன பண்ணுறாங்க? மோசம் போக்குறாங்க அப்படின்னு சொல்லி எரேமியா 8வது அதிகாரத்தில். அதுக்கு மேலே எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ சபைகளில், பெரும்பாலான சபைகளில் எப்படி போகுது? ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நரகம் தான் அவர் எழுதியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. அல்லேலூயா. இயேசு அழகா மத்தேயு 19 சொல்லியிருக்கிறாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதுங்கிறாரு. இயேசுவை முன்னிறுத்தாம எனக்கு சொத்து வேணும், புகழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா, பணம் வேணும்னு போனா, நரகம் ஒன்று தான் ரிசர்வ்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. நரகம் மட்டும்தான். எந்த ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் நரகம் மட்டும்தான். அவர் சொல்றாரு மத்தேயு 10:37, மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையா என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. லூக்கா 14:26 தன் ஜீவனையும், மனைவியும் விட்டுணுமா வெறுக்கணுமா, ஜீவனையும் வெறுக்கணும்ட்டார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் சென்றாதவன் எனக்கு சீஷன் இல்லைன்ட்டார். அவர் ஒரு சிலுவையை கொடுக்குறாரு. அந்த சிலுவையை ஒவ்வொருத்தரும் தூக்கி தான் ஆகணும். அல்லேலூயா. சூப்பரா நான் இருக்கிறேன், அழகா நரகத்துக்கு போறேன். மத்தேயு 7:13-14 எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. இயேசுக்குள்ள வந்த பிறகு நீ அருமையா விசாலமான பாதையில போற, அருமையா நரகத்துல உனக்கு கேரண்டீட் செல் நம்பர் 434A அழகா கொடுத்திருக்கிறாரு, அழகா கொடுத்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. எப்பா? மார்க் 9:49 அப்படிங்கிறாரு. மார்க் 9:49 எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான். எப்படி அக்கினினால் உப்பிடப்படுவான்? 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை விட வெளியேறப்பட்ட உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது அது உங்களுக்கு புகழும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டாக காணப்படும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படணும். சோதிக்கப்படாத எந்த விசுவாசியும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ பிரச்சனையை பிசாசுக்கு உண்டாக்கல. என் பார்ட்டி இது, என் பாக்கெட்ல இருக்கு, பத்திரமா நரகத்துக்கு போட்டுன்னு அடிக்கும் போது ஒரே அடியில் அடிச்சு காலி பண்ணிடுவான். அவ்வளவுதான், நரகம்தான். அது எந்த சபைக்கு போனாலும் நரகம்தான். எந்த சிஎஸ்ஐனாலும் சரிதான், பெந்தேகோஸ்தே சபையினாலும் நரகம்தான். இயேசுவுக்கு நீ கனி கொடுக்கணுமா, ஒன்ன நீ ஒப்பு கொடுக்கணும். ஒன்ன நீ ஒப்பு கொடுக்கணும். அக்கினியினால புடமிட ஒப்பு கொடுக்கணும். இயேசுதான் மார்க் 9:49 சொல்லியிருக்காரு. தீர்க்கதரிசிகள் அல்ல, இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. ஒப்பிடப்படணும், அக்கினினால ஒப்பிடப்படணுங்கிறாரு. நம்மளுடைய விசுவாசம் அக்கினினால சோதிக்கப்படணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ், அட்லீஸ்ட் ஒன்ஸ். அதுக்கு பிறகு வராது. இப்ப என்ன சோதிச்சாரு? அக்கினினால சோதிச்சாரு, இதுக்கு பிறகு கிடையாதுன்ட்டாரு.
என்னை கொலை பண்ண அத்தனை பேர் முயற்சி பண்றாங்க. கல்ல எரிஞ்சு பாறை எரிஞ்செல்லாம் கொலை செய்ய பார்த்தாங்க. வாகனத்தை உடைச்சிக்கிட்டு உள்ள இருந்தது, ஒன்னாகல. காரை கொண்டு பிசாசு மோத வச்சான், ஒன்னாகல. இந்த வருஷம் மட்டுமே 3 அட்டம் பண்ணிட்டான் என் மேல, ஒண்ணுமே ஆகல. நாங்க எதை பத்தியும் கவலைப்படல. எப்பா நான் சாகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏசப்பா என்னை எடுத்துக்கோங்க, உங்கள்கிட்ட வர்றேன்னு நானும் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அது பண்ண மாட்டேங்கிறாரு. பிசாசு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறான், ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. காரணம் வெளிப்படுத்தல் 1:18 லட்டு மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு, பாதாளத்துக்கும் மரணத்துக்குள்ளே திறவுகோல் இயேசு கையில இருக்கு. எங்க இருந்து பிசாசு உங்களை தொட முடியும்? அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்களும் நானும் இயேசு கையை பிடிச்சிட்டு இருந்தா ஒரு சாவு நம்ம வீட்டுக்குள்ள வராது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த டிஃபென்ஸை போட வேண்டியது நம்ம. நல்ல வேதத்தை தியானம் பண்ணி நடுராத்திரி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா, புருஷன் பொஞ்சாதி ஜெபம் பண்ணா பிள்ளைகள் அதுவா படிக்கும். ஒரு பிரச்சனை வரும், ஓடும், சாட்சி உண்டாக்குவாரு. உங்களுக்கு முன்னால பிரச்சனையை கொண்டு வர்ற அடிச்சு வரட்டுவீங்க இயேசுவின் நாமத்துல, பெரிய சாட்சி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோதுவான், கொல்ல பாப்பான், அவன் அடி வாங்கிட்டு போவான். கல்லெறிஞ்சவன் அவன் செத்து போயிட்டான், நான் உயிரோட இருக்கிறேன். டிஸ்மிஸ் பண்ணணும்னு என்ன பார்த்தாங்க, அவங்க டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க. என்னைய ஜெயில் தள்ளணும்னு பார்த்தாங்க, அவங்க ஜெயில் போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு சர்வசாதாரணமா. லாஸ்ட் 4 இயர்ஸ்ல நடந்துகிட்டே இருக்கு. என்னத்த சொல்றது, அக்கி ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பா. அடே அப்பா இவ்வளவு பெரிய ஆள் வரான்னு நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் பார்த்தா தடார்னு எங்கேயோ போயிடுவாங்க. அவரு போகலன்னா அவருக்கு பிள்ளையில ஏதாவது ஜெயிலுக்கு போய் நிற்கிறாங்க, ஏதாவது பண்ணி விட்டுருந்தாரு, அழ வச்சுடுதாரு, அந்த பக்கம் அலற வச்சுடுதாரு. நமக்கு ஜாலியா, நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடையாது, இன்க்ரிமெண்ட் கிடையாது, டெல்லிக்கு போகக்கூடாதுன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நல்லா வச்சுக்கோங்க, என் ஊழியன் தமிழ்நாட்டு எல்லையில தான். அல்லேலூயா. 760 770 கூட்டம் இப்ப குவைத்துக்கு கூட்டு போயிட்டாரு, எங்கெல்லாம கூட்டு போறாரு, இஷ்டத்துக்கு கூட்டு போறாரு. எதுக்கு? பேஸ் என்ன? அக்கினினால போட மாட்டாரு, ஏசுதான். நான் வேற எந்த பக்கம் போக மாட்டேன். இத மாதிரி நீ ஏதாவது ஒரு அனுபவத்துல இருந்திருக்கியா? நீ அந்த அனுபவத்துல இல்ல அப்படின்னா, சகோதரனே சகோதரியே, நீ பரலோகத்துக்கு போறதுக்கு உன்கிட்ட டிக்கெட் இல்ல. நீ அந்நிய பாஷை பேசினாலும் டிக்கெட் இல்ல. நீ கனி கொடுக்கறதுக்கு வேண்டிய எந்த ஆயுதமும் உன்கிட்ட இல்ல. அல்லேலூயா. கடைசி கால சபை இப்ப என்னாச்சு? நாள் முடிஞ்சிருச்சு. இஸ்ரவேலருடைய தண்டனை ஒரு நாள் கூட தள்ளி போட முடியாது. பார்த்துக்கோங்க, யாத்ராகமம் 12:40-41 அதுக்கு குழு கொடுத்திருக்காரு. யாத்ராகமம் 12:40-41 இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமையாக இருந்த காலம் 430 வருடம். 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எகிப்தை விட்டு புறப்பட்டது. கைவைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலர் தண்டனையில இருக்காங்க. இஸ்ரவேலர் தண்டனையில் இருக்காங்க. நீங்களும் நானும் கிருபையில் இருக்கோம். அவன் தண்டனை ரத்து பண்ணப்படும், அவன் இயேசுவோடு ஒட்ட வைக்கப்படுவான்னு பச்சையா ரோமர் 11 எழுதியிருக்கிறாரு, சகரியா 12 எழுதியிருக்காரு, எல்லா தீர்க்கதரிசிகளை வச்சு எழுதியிருக்கிறார். நான் உங்களுக்கு சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். எல்லா தீர்க்கதரிசிகளையும் வச்சு. அவன் வாக்குத்தத்தத்தின் புதல்வன். அவர் ஆபிரகாமுக்கு பொய் சொல்ல மாட்டாரு, தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டாரு. திருப்பி ஒட்ட வைக்க போறாரு. அதுக்கு முன்னால புறஜாதி நிறைவு. அவருக்கு கூலி, இயேசுவுக்கு கூலி. புறஜாதியாருக்காக சிலுவைக்கு போனனால அவருக்கு கூலிய பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்காரு. அந்த கூலி உங்க வழியா என் வழியா தான் வரணுங்கிறதுக்கு தான் உலகம் இவ்வளவு நேரம் உருண்டுகிட்டு இருக்கு. அவர் ஒரு செகண்ட்ல கல்வாரி சிலுவையில தான் உயிரை கொடுத்த உடனே பிசாசை கொண்டு பாதாளத்துல கட்டிருக்கலாம். நம்ம பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல 1000 வருஷத்துக்கு பிசாசை கொண்டு பாதாளத்துல கட்டுறாரு. அதுக்கு 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு வெளிப்படுத்தல் 20:10 அவனை நிரந்தரமா போடுறாரு நரகத்துல. அவரால் உடனே பண்ணியிருக்க முடியாதா? முடியும். ஆனா அப்படி பண்ணியிருந்தாருன்னா அவரை கொலை செஞ்ச அத்தனை பயல்களும் பரலோகத்துக்கு வந்திருப்பானுங்க. தட் வாஸ் நாட் ஹிஸ் இன்டென்ஷன். அவரை தன்னை உயிருக்கு நேசிக்கிற மனவாட்டி வரணும். இதுதாங்க டெஸ்ட் உலகத்துல. இதுதான் டெஸ்ட். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நீங்க இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பரிசோதிக்கப்படுற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், அதை போல ஜாலியான வாழ்க்கை வேற எதுவும் இல்லை. வெளியில இருந்து பாக்குறவனுக்கு கஷ்டமா தெரியும். ஐயோ உமாசங்கருக்கு ப்ரொமோஷன் இல்லையே, ஆனஸ்ட் ஆபீசர் ப்ரொமோஷன் இல்லையே, மோசமான போஸ்டிங்ல இருக்கிறானே, ஐயோ அவனுக்கு கவர்மெண்ட் வீடு கிடைக்கல, என்னெல்லாமோ சொல்லுவான். நான் பார்த்தேன், ஐயோ பாவம், அவங்க எனக்காக வீடு ரோடு போட்டு கொடுக்குறாங்க, கரண்ட் போட்டு கொடுக்குறாங்க, நல்ல தண்ணி கொடுக்குறாங்க. காட் பிளஸ் தம். எனக்கு ஏசு இன்னொரு வேலை கொடுத்துருக்கிறாரு, சூப்பரா அந்த வேலை போய்கிட்டு இருக்கு. இல்லையா? ஒர்க்கிங் டேல ஈவினிங் வந்து பிரசங்கம் பண்றேன். எடுத்தா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஏரோப்ளைன்ல வேற பக்கம் போயிடுவேன். வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு இடம், சனிக்கிழமை 2 இடம், ஞாயிற்றுக்கிழமை 4 இடம். ராத்திரி தூக்கமே கிடையாது. வெள்ளி சனி ஞாயிறுனா வந்த பிறகு முடா தூக்கம் போட வைப்பாரு. நீ 11 மணி வரைக்கும் தூங்குன்னு
தூக்க மாத்திர மாதிரி போட வச்சிருவாரு. ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அங்க 45 நிமிஷம் தான் தூக்கம் கிடைக்கும். வெளியில வந்த பிறகு எவனும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் பிள்ளைய தூங்கட்டுன்னு தூங்கப்பட்டுருவாரு, தாளாட்டி தூங்கப்பட்டுருவாரு, ரெஸ்ட் கொடுத்துருவாரு. ஒரு வியாதி கிடையாது. அப்படி கையை தூக்குனா பிசாசு ஓடுது. இயேசுவின் நாமத்துலன்னு சொன்னா வியாதி இங்க வேடிக்கையா இருக்குங்க, வேடிக்கையா இருக்குதுங்க. இப்ப குவைத்துல இருந்து இது நடந்துகிட்டு இருக்குங்க 2 வாரம் 3 வாரமா. சும்மா நேரத்துக்கு கூட கையில வச்சு இயேசுவின் நாமத்துல அர்த்தரைட்டிஸ் வியாதியை போனா அர்த்தரைட்டிஸ் வியாதி போயிடுது, அர்த்தரைட்டிஸ் வியாதி போயிடுது. எலெக்ஷனுக்கு போயிருந்தேன் இதுக்கு பூர்ணியாங்கிற இடத்துக்கு, பீகாருக்கு. அங்கே ஒரு கேர்ள் ஆண்டோனியான்னு வாலிப பிள்ளை வந்து டீச்சர், அதே ஸ்கூலில் டீச்சர், கத்தோலிக்க ஸ்கூலில். எனக்கு அர்த்தரைட்டிஸ் வியாதி. எனக்கு உடனே மனம் உருகி, அச்சியோ இந்த வயசுல இந்த வியாதியா, இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு. அவ்வளோதான், தங்கச்சி சரியா போயிட்டுனேன். அது உடனே சொல்லிச்சு, கழுத்தில் இருக்கிற வலியும் உடனே போயிடுச்சு. இப்போ பூனால ஸ்பாண்டலைட்டிஸ் வியாதியில் இருந்தது ஒரு சகோதரி, கையே தூக்க முடியாது, 2 வருஷம் பிசியோதெரபி, இயேசுவின் நாமத்தில். அவ்வளோதான், எல்லாம் நார்மல். வீடியோ கொடுத்துட்டாங்க டபார்னு. குவைத்தில் போகிறேன், யாருக்கெல்லாம் கை வச்சனோம் அத்தனை பேருக்கும் வியாதி சுகமாகுது. அர்த்தரைட்டிஸ் வியாதி, ஸ்பாண்டலைட்டிஸ் வியாதி, C5 C6 டேமேஜ்னு வீடியோ இதை கொண்டு வந்து காமிக்கிறார், மெடிக்கல் ரிப்போர்ட். இதெல்லாம் இயேசுவுக்கு தேவையில்லை. இந்த பாருங்க, இயேசுவின் நாமத்தில் C5 C6 நார்மல் ஆகு, அவ்வளோதான், சரியா போச்சு. இது நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் அந்த அற்புதங்களை அவர் பண்ணும்போது, ஐயா இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு அவரே நான் கேட்குறேன். நானும் ஒரு வெளியாள் மாதிரி வேடிக்கை பார்க்குறேன். அசால்ட்டாக அற்புதம் நடக்குது, அசால்ட்டாக அற்புதம் நடக்குது. இதுதான் இயேசுடைய பிள்ளையோட அதிகாரம். இந்த அதிகாரத்தை உங்கள் கையில் என் கையில் கொடுக்கறதுக்கு தான் கல்வாரி அவர் வானத்திலேருந்து இறங்கி வந்து அடிமை இது எடுத்து கோலம் எடுத்து சிலுவைக்கு போனது. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கா. நம்பர் 1 மத்தேயு 16:19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் நான் உனக்கு தருகிறேன். நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் வல்லமை உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இதை உபயோகிக்க சகோதரனே சகோதரியா, அசால்ட்டா இப்ப நடக்குது, அசால்ட்டா நடக்குது. டெஸ்ட் பண்ணலாம், இங்க டெஸ்ட் பண்ணலாம். யாருக்காவது வியாதி இருக்கிறப்ப கை உயர்த்துங்க. நான் சொல்றேன் 5 4 3 2 1 நான் சொல்றேன், அது போகுதா இல்லையா நீங்க கையை உயர்த்துங்களாம் பார்க்கலாம். யாருக்காவது வியாதி உங்களுக்கு இருக்குது, ஏதாவது ரொம்ப நாள் இருக்குதுன்னா கையை உயர்த்துங்க. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், கண்ணை கூட மூட வேண்டாம். இப்ப நடக்கிற வேலையை பாருங்க, இந்த இயேசு பண்ற வேலையை நீங்க பாருங்க. இயேசுவின் நாமத்துல ஓ ரபலபா ரீகபா ரீலபா ரபலபா, பரிசுத்த ஆவியானவரே இயேசுவே, உங்களுடைய மகத்துவமான வல்லமை இவர்கள் மேல இப்ப இறங்கட்டும். உங்க மகத்துவமான வல்லமை ஆண்டவரே, நீங்க தான் மெய்யான தேவன். உங்க பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் பா. 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்துல சகோதரனே சகோதரியே, உனக்கு இருக்க வியாதியின் கட்டுகளை நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே உனக்கு விடுதலை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீ விடுதலை பெற்றாய் என்று நான் உத்தரவிடுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், எல்லாம் ஆமென் சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க, இவ்வளவுதான். இப்ப நீங்க உடம்புல எங்கேயாவது வலி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டோரை விட்டு வெளியில போகும்போது வலி இருந்ததுன்னா என்ன பிடிங்க, என்ன பிடிங்க. நான் சொல்றேன், இந்த அளவுக்கு யார் விசுவாசம் கொடுத்தா, இந்த அளவுக்கு யார் விசுவாசம் கொடுத்தா, உங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கேன்சரை சுகமாக்குறார், கேன்சர். ஆமா, ஸ்கார்ஃப் கட்டிட்டு இது கீமோதெரப்பி எடுத்துட்டு வந்த ஒரு பேஷண்ட் முன்னால் உட்காது 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் பார்த்தா கேன்சர் கட்டியே காணும். ஆமா, பாஸ்டருடைய தங்கச்சிக்கும் கேன்சர் கட்டி காணும். இங்க தாம்பரத்துல தான். அடுத்தது RS மங்கலத்துல வந்து ஒரு சகோதரி சொல்லிச்சு, 2 பிள்ளைகளுக்கு அம்மா, பிரதர் எனக்கு கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், சர்ஜரி பண்ண முடியாது, கீமோதெரப்பி கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. எங்க அம்மா யூட்ரஸ் கேன்சர்ல தான் இறந்தாங்க. தலையில கை வச்சு, இயேசுவே புருஷன் இல்லாத பொண்ணுப்பா, பிள்ளைகள் வேணும், பிள்ளைகளுக்கு இந்த அம்மா வேணும். இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சர் அசுத்தாவிய வேரோடு பிடுங்கி எறிந்து வெளியே போன் கட்டளை எடுக்கிறேன். அவ்வளோதான், சரியா போச்சு சிஸ்டர் அப்படின்னா. 2 நாள் கழிச்சு போய் மதுரையில் போய் செக் பண்ணி பார்த்தா கேன்சரை காணும். அல்லேலூயா. இதுதான் உங்க ரோல், உங்க வேலை, என் வேலை. இதுதான் புறஜாதி சபையில நம்ம பண்ண வேண்டியது. இதுதான் அங்க அசுத்தாவி பிசாசுகிட்டு இருக்க கட்டி போட்டவர்களை உள்ள கொண்டு வரும், நிரூபிக்கணும். 4 நாளைக்கு முன்னால பூனால நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். போனது ட்ரைனிங் கவர்மெண்ட்ல IAS ஆஃபீஸருக்கு ஒரு வருஷத்துக்கு 1 வாரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 5 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன், டாடா இன்ஸ்டிடியூட்ல ட்ரைனிங். அங்கே என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. அவர் ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர், ஹிமாச்சல் பிரதேஷ் காடர். பேசிக்கிட்டே கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் கையில் ஒரு பாம் எடுத்து கையில் அப்ளை பண்ண தோங்கினார். நல்லா அந்த அமிர்தாஞ்சன் மாதிரி ஸ்மெல் அடிச்சது. என்ன பிரதர் அப்படின்னா, அர்த்ரைட்டிஸ் வியாதி இருக்குது பிரதர்னாரு. இடத்து கையில் அப்படி அப்ளை பண்ணார். பிரதர் ஜவ் பண்ணுங்க. அதுக்குள்ளே நான் தான் போய் ஊர்லாம் போட்டுட்டேன். நேற்று இந்த வியாதி சுகமாச்சு, இந்த வியாதி சுகமாச்சு, இன்னைக்கு பிசாசு இப்படி ஓடிச்சு, இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா, இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா, அவ்வளோ வரைக்கும் போட்டு உடைச்சாச்சு. சாப்பிடும்போது வைக்கும்போது எல்லாருக்கும் இயேசுன்னு சொல்லியாச்சு. எனக்கு ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கிளாஸ் போய்கிட்டே இருக்கும்போது அவர் வலது கையில், நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன், அப்படியே கையில் பிடிச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் அர்த்தரைட்டிஸ் வியாதியை பிசாசன் இங்கிலீஷில் சொல்லி முடித்தேன். போயிடுச்சு பிரதர் அப்படின்னா. இப்படிதான் நம்ம இன்னும் வேற நெட்டி வேற விழுந்து இயேசுவின் நாமத்தில் நீ பிசாசே இவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் போட வேண்டியது இல்லை. அது இயேசுவோட வல்லமை. நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுங்கிற நாமத்தை மட்டும் உபயோகிக்கணும். அப்படிதான். முடிஞ்சா கை வைக்கணும். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் கை வைக்கணும். லண்டனில் இருந்தால் கை எங்கே வைக்கிறது? இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா போகுது. லண்டன்லையும் சரியா போகுது, அமெரிக்காலையும் சரியா போகுது, துபாயிலையும் சரியா போகுது, சவுதியிலையும் சரியா போகுது. இவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கனால கையை வச்சாச்சு. உடனே அவர் முட்டையும் காமிக்கிறார். இடத்து முட்டை இங்கேயும் இருக்குன்னாரு. பேண்ட் போட்டிருக்காரு. பரவாயில்ல, இயேசுவின் நாமத்தில் புட்டில் இருக்க அர்த்தரைட்டிஸ் வியாதி எப்போ பிசாச சரியா போயிட்டு பிரதர். அவர் மதியம் கேட்குறாரு, காலில் நரன்னு சத்தம் கேட்கு. லூஸ் பண்ணிட்டாரு ஆண்டவர். அதை கட்டி கிடந்தா லூஸ் பண்ணிட்டாரு. அவர் மனைவி வருது, அவர் மனைவியும் கூட்டு வந்திருக்கிறாரு. அது எங்கேயோ தடிக்கி விழுந்து சின்னூண்டா காலில் ஒரு சின்னதாக ஒரு சிராய்ப்பு இருக்கு. எனக்கு அது சரியாகணும். எனக்கு சிரிப்பா வருது. இவ்வளோ பெரிய வியாதி சுகமாக இருக்கு. அது இந்த சின்னூண்டு சுண்டக்காக்கு நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு எல்லாரும் முன்னாலேயும் கேட்குது. அல்லேலூயா. ஓப்பனா எல்லாரும் முன்னிலையும் சொல்ல வச்சாரு. எல்லாரும் காஃபி குடிக்கும் போது எல்லாரும் ஓப்பனா சொல்ல வச்சாரு, இயேசு ஒருவரே தெய்வம், பாக்கி எல்லா கடவுளும் டூப்ளிகேட்னு. உடனே கேட்டாங்க, அப்படியா சிவா டூப்ளிகேட்? சிவா கடவுள் இல்லையா? அப்படி கடவுள்னா இப்ப இந்த தங்கச்சிக்கு, இவருடைய மனைவிக்கு அந்த காலில் அந்த சுண்டு வரல ஒரு வலி இருக்குங்க. நீங்க உங்க சிவாவுடைய நாமத்துல அதை வியாதியை சரிப்படுத்துங்க பார்க்கலாம் அப்படின்னா. இயேசு இந்த அர்த்தரைட்டிஸ் வியாதியை ஒரு செகண்ட்ல சரி பண்ணிட்டார். இந்த இருக்காரு, நட்டக்க நிற்கிறாரு பாருங்க. இவருக்கு உங்க முன்னால ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் சரியா போயிட்டுன்னு. இப்போ ஒரு சுண்டக்கா மாதிரி ஒரு வியாதி இருக்கு, உங்க கடவுள் அதை சரி பண்ண சொல்லுங்களேன் பார்ப்போம். சிவாவால சுகப்படுத்த முடியும், பண்ணுங்க அப்படின்னா. அப்படி வந்தாரு. அப்படி வந்துட்டு நீனே சரியாயிக்கோ அப்படின்னாரு. அவ்வளவுதான். அவர் முன்னாலே இயேசுவின் நாமத்துல இந்த சுண்டக்கா வலியும் பிசாசேன்னா அதுவும் போயிடுச்சு. சாட்சியை உண்டாக்குறாரு. அசால்ட்டா பண்றாரு. எவ்வளவு பெரிய வெப்பன். ஆபீஸ்ல கண்ணு குருடுன்னு ஒருத்தர் பையனை கொண்டு வந்து நிறுத்தினாரு கோஆப்டெக்ஸ்ல. அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வீவர்ஸ்க்காக, நெசவாளருக்கு. அவர் நெசவாளர் பையன் கொண்டு வந்து நிறுத்திக்கிறாரு. 2 கண்ணும் தாங்க, அது கியூர் பண்ண முடியாத வியாதி. இயேசுவின் நாமத்துல. அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துல இருந்து அவனை ஆட்டோல கூட்டிட்டு வரது போயிட்டு எஸ்கார்ட் போயிடுச்சு. அதுல இருந்து இவன் குருடு இன்னைக்கு வரைக்கும் ஆகல. நார்மல் லைஃப். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேஜிக் வல்லமை இயேசு கொடுத்திருக்கிறார. இதை நீ உபயோகிக்கிறா இல்லையா? இதை உபயோகிக்காததுக்கு பேரு தான் சபை தூங்குதுன்னு சொல்றாரு. இதுதான் இவ்வளவு பெரிய சூப்பர் நேச்சுரல் வல்லமைய உபயோகிக்காம இருக்கிறோம். இது வரைக்கும் 6 தடவை வானத்தை நோக்கி கையை உயர்த்தி மழையை நின்று இருக்கு. ஆமா, நான் மைக் எடுத்த உடனே பிசாசுக்கு ரொம்ப பாசம் வந்துடும், உடனே மழையை கொடுப்பான். ஆனா ஏசாயா 44:20, எரேமியா 14:22 பாத்தீங்கன்னா பிசாசுக்கு அந்த வல்லமே கிடையாது. மழை வர வைக்கிற வல்லமை பிசாசுக்கு கிடையாது. அது நம்ம ஆண்டவருக்கு தான் இருக்குது. அந்த வார்த்தையை சொன்ன உடனே மழை அப்படியே நிற்கும். பாருங்க, எரேமியா 14:22 நீங்க பாத்துக்கலாம். பிசாசுக்கு மழை வர வைக்க வல்லமை கிடையாது. அப்படி நிற்குது மழை. 6 தடவை நின்று இது வரைக்கும் கடந்த 9 மாசத்துல. இந்த வல்லமை இங்க உபயோகிக்கிறீங்களா? இது எல்லாம் உபயோகிக்கலன்னு என்னாச்சுன்னா சபை என்னாச்சு? தூங்குற நிலையில இருக்கும் பொழுது, இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கணும் பொழுது, புறஜாதியார் நிறைவு உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு வேலை பார்க்கிறாரு. என்ன வேலைன்னு பார்க்க சொல்லுவோம். இப்ப வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9, 10, 11. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9, 10, 11 சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இரத்த சாட்சிகளின் நிறைவை உண்டாக்குவாங்கிறார். அல்லேலூயா. இரத்த சாட்சிகளின் நிறைவு. இந்த இரத்த சாட்சிகளின் நிறைவு வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் சிரச்சேதம் பண்ணப்பட்டு தான் சாவாங்கன்னு கொடுத்திருக்காரு. அவருக்காக மரிக்கிறவங்க இரத்த சாட்சிகள் சிரச்சேதம் பண்ணப்பட்டு தான் சாவாங்க அப்படின்னு இருக்காரு. அர்த்தம் என்ன தெரியுமா? தான் ரத்தம் சிந்தி விலை கொடுத்திருக்காரு. 1 கொரிந்தியர் 6:20 விலை கொடுத்திருக்கிறாரு. இந்த விலை கொடுத்து பெற்ற இந்த சபை அவருடைய வேலையை மீட்ப பண்ணலங்கும் பொழுது கடைசி கால சபையை விலை கொடுக்க வைக்கிறாரு. இந்தியாவுக்கு நம்ம விலை கொடுக்கிற காலகட்டம் 2014 20. இதை ஆண்டவர் 2006 அருட் சகோதரி ஆஞ்சலிகாவுக்கு சொல்லிட்டாரு. உங்க சபையில தான் ஸ்ட்ராட்டஜி கூட்டம் நடத்தணும். உங்க பாஸ்டர் தான் அனுபவிச்சாங்க. இங்க தான் நடத்தணும். ஏப்ரல் 2013 இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த டிவிடி அவைலபிள். இப்போ ஆண்டவர் கொடுத்த சிஸ்டர் கொடுத்திருக்க தீர்க்க தரிசனம் 2014 20 வரைக்கும் இந்திய சபை உபத்திரவத்துக்குள்ள போகுது. இரத்த சாட்சிகளின் நிறைவு ஏற்படும். அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஈராக்ல, சிரியால இது நடைபெற துவங்கிடுச்சு. அல்லேலூயா. அங்க எப்படி சாகுறாங்க கிறிஸ்தவர்கள்?
கழுத்து அறுபட்டு தான் சாகுறாங்க. வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அப்படியே அதிர்ச்சியடைய செய்யும். பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க. மற்றவங்க பார்க்கணும். அங்கே இருக்கிற கிறிஸ்தவ வீடுகள்லாம் நுழைந்து ஆண்களை பூரா சிரசேதம் பண்ணிட்டாங்க. குழந்தைகளை மெஷின் வச்சு, எலக்ட்ரிக் சாப்லைட் வச்சு வெட்டிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. பெண்களை, கிறிஸ்தவ பெண்களை, வயசு பெண்களை மட்டும் உயிரோட வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு செக்ஸ் பொம்மையா வச்சிருக்காங்க, செக்ஸ் லைவ்ஸா வச்சிருக்காங்க. அந்த வேலை முடிஞ்சோன்னா அவங்களையும் கழுத்தறுத்து கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த போட்டோ இருக்குது இதில் அதை பற்றி கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதில் இருக்கும், இந்த வீடியோவில் இருக்குது. இப்போது இது நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்தோலிக்கர்கள் கணக்கு கொடுக்குறாங்க. கிறிஸ்தவர்கள், மோசுல்ங்கிற பட்டணம் ஈராக்கில் கிறிஸ்தவர்கள் அதிகம் நிறைந்த பட்டணம், அதில் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவர்களை வீடுகள் பார்த்து கட்டின வீடுகள் எதுக்கு பயன்படுது தெரியுமா? பாம் ஃபேக்டரி, பாம் பண்றதுக்கு இந்த தீவிரவாதிகள் யூஸ் பண்றாங்க. நம்ம அது நின்றுன்னு நினைச்சோன்னா கிடையாது. உலகம் முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் காலம், இரத்த சாட்சிகளின் நிறைவு. இந்தியாவுக்கு 2014 20 2020 இந்தியா கிறிஸ்தவ தேசமாகும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். அல்லேலூயா. இதான் இது வேதத்தில் இருக்கு. இதான் 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. இது நடந்துகிட்டு இருக்கு. ரைட். இப்போ 2 காரியம். யாரை ரத்த சாட்சியை ஒப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 20 23 பார்த்துக்கோங்க. நீங்களே படிச்சுக்கோங்க, நேரம் இல்லை. இது யாரை கொடுக்குறாருன்னா, இயேசுவை ஓரங்கட்டிட்டு வேற எதெல்லாம் கும்பிடுறாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுப்பேன். உன் குழந்தைகளையும் கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களை அறிகிற தேவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ரவுண்டு யாரை கொல்லதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு தெரியுமா? இயேசுவை விட்டுட்டு இயேசுடைய தாயார் தகப்பனாரை கும்பிடுறவங்க. பெந்தேகோஸ்தே சபையில இயேசுவை ஓரங்கட்டிட்டு தன் பிள்ளை, தான் கணவன், தான் மனைவியை கடவுளா நினைக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களை, இயேசுவின் ஸ்தானத்தை வேற எதற்கோ யாருக்கோ கொடுக்கிறவங்க, இவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சிலை வழிபாடு பண்ற கிறிஸ்தவர்கள். செகண்ட் ரவுண்டு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள். பிலதெல்பியாங்கிற சபை கிறிஸ்தவன் யாரு? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, கொஞ்சம் பலன் இருந்து நீ மறுதளிக்காதனால உன்னை நான் காப்பாத்துவேங்கிறாரு. யாரை இந்த பீரியட்ல ஒரு அடி இல்லாம காப்பாற்ற போறாரு தெரியுமா? பிலதெல்பியா. இந்த காலகட்டத்தில் அடிபட்டாலும் அவமானப்பட்டாலும் இயேசுவுக்காக நிப்பன் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் மேலேயும் முத்திரை. பிசாசால ஒருத்தனாலும் தொட முடியாது. அல்லேலூயா. தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்தது இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இல்லை, இப்போ நடக்க துவங்கிடுச்சு. 5வது முத்திரை திறந்தாச்சு. இதுதான் புறஜாதியார் நிறைவு உண்டாக காலம். சபை உயிர் கொடுக்குது, ரத்தம் சிந்துது, இது நடக்குது. இப்போ பேப்பர்ல 2 நாளைக்கு முன்னால வந்துருச்சு. ஐரோப்பால முகமதியர்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களாம். முகமதியர்கள் கிறிஸ்தவர்களை சிரியாலையும் ஈராக்லையும் கொள்றாங்க. ரட்சிப்பு எங்க வருது? ஐரோப்பால வருது. இப்படிதான் இப்ப இந்தியால பெரிய ரட்சிப்பு வட இந்தியாவுக்கு வருது. எப்படி தெரியுமா? தென் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியை மறிக்கிறனால வட இந்தியாவில் இந்துக்களும் முகமதியர்களும் சீக்கியர்களும் இயேசுவே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. விலை கொடுக்கறதுக்கு கிறிஸ்தவர்கள் ஆயத்தமாயாச்சு. தீர்க்க தரிசனம் என்னன்னா, சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ற உரிமை கிறிஸ்தவர்களிடம் பறிக்கப்படும். அநேக கட்டடங்கள் இடிக்கப்படும். இதுதான். அநேக தலைவர்கள் இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த பீரியட் 2014 20. அல்லேலூயா. சாரி, இப்போ இதை சொல்ற எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தான் என்னோட வேலை. நான் கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகு வேதத்தை தியானம் பண்ணி தப்பிக்கிறதோ இல்லை கழுத்தறுபடுறதோ அவங்களுடைய சாய்ஸ். இப்போ இயேசுவை பற்றி நான் வெளியில் போய் சொல்கிறதுக்கு ரெடி. நான் பயப்பட மாட்டேன். சும்மா சபைக்கு ஆடு மாதிரி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது வரைக்கும் ஒரு வேத தியானம் கிடையாது. இயேசுவை பற்றி வாயே திறக்க மாட்டேன், ஜெபமே பண்ண மாட்டேன் அப்படின்னா கொடூரமான காலம் இது. சரி, நம்ம என்ன பண்ணணும்? வாட் வி ஷுட் டூ பிரதர்? இவ்வளோ நேரம் எங்களை பயமுறுத்திருக்கீங்க. என்ன பண்ணணும்? இயேசு என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான் அங்கே அனுப்பியிருக்கிறாரு. தெய்வ திட்டம் இல்லாமல் நான் இங்கே வரல. என் வேலை பிரச்சனை வருது, தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது ஒன்று. 2வது, இயேசுவுக்கு 2 விதமான சாட்சிகள். ஒன்று இரத்த சாட்சி, இன்னொன்று யார் தெரியுமா? இயேசுவுக்கு யுத்த குதிரைகள். அல்லேலூயா. இந்த பீரியட்ல இயேசுவுக்கு இன்னொரு டீம் ஒர்க் பண்ணும். யுத்த குதிரைகள். பிசாசு இரத்த சாட்சிகளை அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த குதிரைகள், யுத்த குதிரைகள் பிசாசுக்கு எதிராக போராடுவாங்க. போராடி இந்தியாவை மீட்டுக்கொள்ள போறாங்க. நீங்க அந்த யுத்த குதிரையில வர்றதுக்கு ரெடியா? தட் இஸ் ஆல். இயேசுவுக்கு யுத்த குதிரைகள் வேணும். நான் ஒரு யுத்த குதிரை, என்னைய யாரும் அழிக்க முடியாது சொல்லிட்டார். முத்திரை போட்டிருக்காரு. என்னை எந்த கொம்பை தொட நினைச்சினாலும் அவனுக்கு அதோகதி, அவ்வளவுதான், காலி.
நீங்க அந்த முத்திரையை வாங்க விருப்பப்படுறீங்களா? எனக்குள்ள அத்தனை அபிஷேகங்களையும் உங்களுக்கு இயேசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். ரெடியா? கழுத்தறுக்கப்படுற கோஷ்டி ஒண்ணு, இன்னொரு கோஷ்டி இயேசுவுக்காக பிசாசுக்கு எதிர்த்து போராடுவாங்க. எப்படின்னு சொல்லி தரட்டுமா? நம்பர் 1 மார்க் 12:30 இயேசுவை நேசிங்க. அதுக்கு அடுத்தது கணவன் மனைவிய முடிச்சிட்ட. அடுத்தது மார்க் 12:31. அடுத்தது நடு ராத்திரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க. இவ்வளவுதான். எல்லாரும் கண்களை மூடுறீங்களா? இப்போ ஜெபத்துக்குள்ள போறோம். இதை பண்ணுங்க. நீங்க இயேசுவுக்கு யுத்த குதிரைகளா இருப்பீங்க. இதுக்கு டீட்டெயில் இந்த டிவிடியில இருக்கு, வாங்கிக்கோங்க. விருப்பப்பட்டவங்க நீங்க வாங்கிக்கலாம், மற்றவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடி. இப்போ இது வரைக்கும் நம்ம இயேசுவுக்கு கனி கொடுக்கல அப்படின்னா, இதுவரைக்கும் இயேசுவுக்கு கனி கொடுக்கலன்னா நம்ம இப்போ ஒரு முடிவெடுக்கணும். இயேசுவே, நான் கனி கொடுப்பேன். என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். நீங்க கொடுக்குற சிலுவையை நான் சுமந்து கொள்றதுக்கு ரெடி. என்னை எந்த பரிசோதனைக்கு நீங்க உட்படுத்தலாம். இனி எனக்கு வெக்கம் கிடையாது. இயேசுவே, உங்களுக்காக நான் எழுந்து நிற்பேன். உங்களுடைய வல்லமையை புறஜாதியார் மத்தியில நான் வெளிப்படுத்துவேன். உங்களுடைய வல்லமை இயேசுவே, நீங்க சொல்லியிருக்கீங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். யோவான் 14:12 சொல்லியிருக்கீங்க. நான் அந்த கிரியைகளை செய்து நீங்க ஒருவர் தான் மெய்யான தேவன் உலகத்துக்கு நிரூபிச்சு அநேக ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வருவேன். இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தனோ ஆண்டவரே, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஜெபம் பண்ணாம, தனி ஜெபம் பண்ணாம, ஆத்துமாக்களை கேட்டு ஜெபம் பண்ணாம இருந்தேன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாரும் தயவு செய்து ஒப்புற வரீங்களா? அப்பா என்ன மன்னிங்க, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நடு ராத்திரியில 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்பா பிசாசோடு எதிர்த்து போராடுவேன். பிசாசை கட்டுவேன். பிசாசு சபைகளை கட்டி வச்சிருக்கிறான். பிசாசு இந்து சகோதரர்களை கட்டி வச்சிருக்கிறான். அத்தனை பேரையும், இயேசுவை அறியாத அத்தனை பேரையும் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டுகளை நான் உடைப்பேன். இயேசுவின் நாமத்துல நான் உடைப்பேன். இயேசுவின் நாமத்துல நடு ராத்திரி பிசாசுடைய நேரத்துல எழுந்து நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் கட்டுவேன், அழுவேன், நான் திறப்புல நிற்பேன். நீங்க இந்த ஆத்துமாக்களை தர்ற வரைக்கும் என் அழுகையை நான் நிறுத்த மாட்டேன். இந்த ஆத்துமாக்களை நீங்க தர்ற வரைக்கும் நான் அழுகையை நிறுத்த மாட்டேன். அப்பா, புறஜாதிகளாகிய நாங்க செஞ்ச இந்த அக்கிரமத்துக்காக நான் திறப்புல நிற்பேன். மோசையை போல, ஆரோனை போல நான் திறப்புல நின்று அழுவேன். அப்பா அழுவேன், தினமும் அழுதுட்டு வேதத்தை தியானம் செய்து இயேசுவே உங்களை பற்றி தைரியமான வழியை சொல்லுவேன். உங்களது வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். பிசாசை நான் அடித்து நொறுக்குவேன். இயேசுவே, பிசாசை நான் அடித்து நொறுக்குவேன். என் கால்களில் போட்டு மிதித்து நொறுக்குவேன். ஓ ரபலபா ரிக்கபா சீக்கபா ரபா ரீபாலபா. புதிய அபிஷேகம் இறங்குது, அக்கினியாக கடைசி கால அபிஷேகம் இறங்குது. கடைசி கால அபிஷேகம். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் இரட்டத்தனையா உங்க மேல இறங்குது. அடியனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் உங்க மேல இரட்டத்தனையா இறங்குது. ஆபிரகாமுடைய அபிஷேகம், ஆபிரகாமுடைய விசுவாசம் இறங்குது. தானியேலுடைய சிங்கத்தை எதிர்கொள்ற தைரிய ஆவி இறங்குது. பெற்றுக்கொள். இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடையே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ரீகபலபா ரீபலபா சபரபா ரீகலபா. உனக்குள்ள பயம் போயிடுச்சு, உனக்குள்ள பய ஆவி போயிடுச்சு, தயக்க ஆவி போயிடுச்சு. பெற்றுக்கொள். தானியேலுடைய ஆவி இறங்குது. தானியேலுடைய ஆவி இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். சீகபரபா ரிக்கலபா ரீபலபா ரபலபா ரிக்கபா. விசுவாசம். நீ விசுவாசத்தால் மேற்கொள்வாய். நீ விசுவாசத்தால் பிசாசை மேற்கொள்வாய். ஆபிரகாம், பெற்றுக்கொள். ஆபிரகாமுடைய ஆவி இறங்குது. பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். அடியனுக்கு தரப்பட்டுள்ள இந்த 2 ஆவியும் உன் மேல இப்ப வந்திருக்கு. அடுத்தது கட்டவளுக்கும் வல்லமை இறங்குது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் உன் மேல இறங்க போகுது. ரெடியா இருந்துக்கோ. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இறங்க போகுது. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். கட்டவளுக்கும் வல்லமை இறங்கிருச்சு. நீ வியாதிகளை சுத்தப்படுத்துவாய். நீ இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை சுத்தப்படுத்துவாய். பெற்றுக்கொள். வல்லமை இறங்குது. கட்டவளுக்கும் வல்லமை இறங்குது. நீ கட்டவிழ்த்து விடப்படுகிறாய். பிசாசுக்கு எதிராக நீ சேனையாக நிற்பாய். பிசாசுக்கு எதிராக நீ ஒரு நபர் சேனையாக நிற்பாய். பெற்றுக்கொள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பெற்றுக்கொள். இரட்டத்தனையா அடியனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை உன் மேல இரட்டத்தனையா இறங்குது.
பகிர்ந்தளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு பகிர்ந்தளிக்கிறேன். கட்டவும் கட்டவளுக்கும் வல்லமை 2 மடங்கு இறங்குது, 2 மடங்கு இறங்குது, 2 மடங்கு. கேன்சர் வியாதியை குணப்படுத்துவ, இருதய வியாதியை குணப்படுத்துவ, ஆர்த்ரைட்டிஸ் வியாதி காணாமல் போகும். அக்கினி, அக்கினியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அக்கினியாக தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன வரம், ரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படுது. எனக்கு இதுவரைக்கும் இயேசு ஒண்ணும் சொல்லல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த இறங்குது, இந்த இறங்குது, ரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட போகுது. ரெடி, ரெடி. உள்ளத்தை வைத்திக்கோ, உள்ளத்தை வைத்திக்கோ. தீர்க்க தரிசன வரம் இறங்குது. இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். ரகசியங்கள் உனக்கு இந்த நொடியிலிருந்து வெளிப்படுத்தப்படுது. ரகசியங்கள் இந்த நொடியிலிருந்து வெளிப்படுத்தப்படுது. சீகபரபா ரிக்கலபா ஓரபலபா. கட்டுகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். உங்க குடும்பங்கள்ல இருக்க கட்டுகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். உனக்குள்ள உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். வேதம் வாசிக்க முடியாம இருக்க கட்டை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். ஜெபம் பண்ண முடியாம இருக்க கட்டை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். கடன் கட்டுகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். பிரிவினை கட்டுகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். தரித்திர கட்டுகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். சாத்தானுடைய எல்லா கட்டுகளையும், உங்க குடும்பங்கள்ல இருக்க எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்க குடும்பங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறேன். சுவாதீனமாக இந்த நொடியிலிருந்து சுவாதீனமாக இயேசுவுடைய ராஜ்யத்தை கட்டுவாய். பிசாசு உனக்கு நடுங்குறான், பிசாசு உனக்கு நடுங்குறான். கடைசியாக ஒரு அதிகாரம் இறங்குது, கடைசியாக ஒரு அதிகாரம் இறங்குது. தேவனுடைய விரல் பிசாசுகளை துரத்துற வல்லமை இறங்குது. ரெடி, ரெடி. பிசாசுகளை துரத்துற வல்லமை, பிசாசுகளை துரத்துற வல்லமை இறங்குது. தேவனுடைய விரல், தேவனுடைய விரல், தேவனுடைய விரல், தேவனுடைய விரல் இறங்குது. ரெடி, ரெடி. தேவனுடைய விரல். பெரிய பிசாசுகளை நீ துரத்துவ, இன்னையிலிருந்து துரத்துவ. பாதாளத்துல கட்டுவ, பாதாளத்துல இயேசுவின் நாமத்துல பிசாசுகளை கட்டுவ. 5 4 3 2 1 பெற்றுக்கொள் தேவனுடைய விரல் என்ற அபிஷேகம். பிசாசுகள் நடுங்கத பார்க்க போற, பிசாசுகள் நடுங்கிறத பார்க்க போற. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே நன்றி, நன்றி இந்த வல்லமைக்காக நன்றி. ஓ ரபலபா ரிக்கபா. இதோ யுத்த குதிரைகள் புறப்பட்டு விட்டது, யுத்த குதிரைகள், பரலோகத்துடைய யுத்த குதிரைகள் சேனை புறப்பட்டு விட்டது. கழுத்தறுக்கிறவனுக்கு இடம் இல்லை, கழுத்தறுக்கிறவனுக்கு இடம் இல்லை. பிசாசே உன்னை எதிர்த்து இந்த சேனை போராடும், பிசாசே உன்னை எதிர்த்து இந்த சேனை போராடும். மகத்துவமான இயேசு, மகத்துவமான இயேசுவின் நாமத்தில், சர்வ வல்லவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சேனை பிசாசோடு போராடி இந்தியாவை மீட்டுக்கொள்ளும், தமிழ்நாட்டை மீட்டுக்கொள்ளும். அப்ப அத்தனை பேர் மேலையும் இயேசுவின் பரிசுத்த முத்திரையை போடுற, பரலோகத்தின் முத்திரையை அத்தனை பேர் மேலையும் போடுற, இயேசுவின் நாமத்துல போடுற. பிசாசுக்கு இவர்கள் மேல அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் முத்திரையிடுகிறேன். அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் 2 தேவதூதர்களை, பலத்த தேவதூதர்களை உருவிய பட்டயத்தோடு போ என்று கட்டளையிடுகிறேன். ஒரு தேவதூதன் பாதுகாப்புக்கு, மற்றவன் பலத்த கிரியைகளை செய்ய, பிசாசுகளை அழிப்பதற்கு இவர்களோடு புறப்பட்டு செல்லுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சிவரபா ரீகலபா. அழைத்து செல்லுங்கள், உங்களுடைய தேவ தூதர்களை அழைத்து செல்லுங்கள். யுத்தம் செய்யுங்கள், பிசாசுக்கு எதிராக யுத்தம் செய்யுங்கள். இது கடைசி நாள், இது கடைசி நாட்கள். இயேசு தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள போறார். ரெடி, யுத்தம் செய். அப்பா யுத்தத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க நாம மட்டுமே மகிமைப்பட்டதப்பா, இன்னும் மகிமைப்படும்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஜெபிக்க விரும்புகிறவர்கள் வலது பக்கமாய் வந்து இங்கே இறங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டங்கள் தொடர்ந்து 40 நாட்கள் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும்.